கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாக. முதலாவது உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். அடியன் சார்ந்திருக்கும் வெள்ளூர் மற்றும் மாம்பூர் சார்ந்தனுடைய பரிசுத்தவான்களுடைய அன்பின் வாழ்க்கையை கூட உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கு சித்தமானால் உங்களுடைய அன்பின் வாழ்க்கைகளை கூட அங்க இருக்கிற பரிசுத்தவான்கிட்ட நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். ஸோ பிரதர் சொன்ன மாதிரி டைரக்டா பாடத்துக்குள்ள போயிடலாம். பாடத்தினுடைய தலைப்பு இங்கிலீஷ்ல சொன்னா தமிழ்ல சொன்னோம்னா குற்றமற்ற ஆசாரியர்கள், பழுதற்ற ஆசாரியர்கள் கூட சொல்லலாம். இந்த ஒரு பாடத்தை யார் கொடுத்தாரு, இது யாருடைய ஒரு பாடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்கிரிம் எக்கோஸ் புக்ல பெஞ்சமின் பார்டன் சப்ஜெக்ட்ஸா இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட் தான். இதை பார்த்தோம்னா எப்படியும் 2 மணி நேரம் ஆயிடும். எவ்வளவு ஷார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளா நம்ம சப்ஜெக்ட்குள்ள போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பெரிய டிஸ்கஷனுக்கு டைம் வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் தேவன் நம்மளை மீட் பண்ண வச்சிருக்காரு. சத்தியங்களை பகிர்ந்து கொள்ளவும், சகோதரர் அன்பை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் செய்த கிருபைக்கு நன்றி. பாடத்துக்குள்ள கடந்து போகலாம். பாடத்தினுடைய தலைப்பு குற்றமற்ற ஆசாரியர்கள் என்ற தலைப்பின் கீழே தான் நம்ம ஒரு பாடத்தை பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு பாடத்தை பார்க்கறதுக்கு முன்பாக நமக்கு மாசம் மாசம் புது சிஸ்டனுடைய சிந்தனை துளிகள்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆர்டிகல் வந்து புக்லெட் வந்து போடுறாங்க. சரிங்களா? பார்த்துக்கிறீங்களா? வாசிக்கிறீங்களா? வருதுங்களா உங்க குரூப்ல? உங்களுக்கு வரலன்னா நான் பிரதர்ஸ்க்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஆர்டிகல் தான். இதுல நான் சிலதை மட்டும் ஹைலைட் பண்ணிருக்கேன். அதை மட்டும் நம்ம வாசிக்கலாம் சிஸ்டர். ஃபர்ஸ்ட், ஒரு தேவ செய்தியை நம்ம எந்த மனநிலைமையில நம்ம உட்காந்து சண்டே சர்வீஸ் நம்ம கேட்கணும். அது சண்டே சர்வீஸ் எல்லாம் இருக்கட்டும், மற்ற டைம்ல எந்த ஒரு டைமா இருக்கட்டும், அது ஜூம்ல இருக்கட்டும், நம்ம தேவ செய்தியை கேட்கணும்னா நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாசிங்க. விமர்சிப்பதற்கென்று தேவ செய்தியை கேட்கும் நபராய் இராதே. ஒரு சப்ஜெக்டை கேட்டுட்டு அந்த சப்ஜெக்டை எடுத்து அது விமர்சனம் பண்றதுக்காக எல்லாம் சப்ஜெக்ட் இல்ல. புரியுதுங்களா பாயிண்ட்? ஸோ ஒரு சப்ஜெக்டை கேட்டோம்னா அந்த சப்ஜெக்ட் எதுக்காகன்னா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் எடிஃபிகேஷனுக்காக தான் அந்த ஒரு சப்ஜெக்ட். ஜஸ்ட் அந்த சப்ஜெக்டை நம்ம கேட்டதுக்கு அப்புறம் அந்த சப்ஜெக்டை பத்தி விமர்சனம் பண்றதுக்காக நம்ம சப்ஜெக்ட் எப்பவுமே கேட்கக்கூடாது. செகண்ட் பாயிண்ட், வழங்கப்படும் தேவ செய்தி யார் யாருக்கு பொருந்தும் என்று மற்றவர்களுக்கு பொருத்தம் பார்க்கிறவனாய் இராதே. ஸோ ஒரு சப்ஜெக்ட் தேவன் நம்மளுக்கு கொடுக்குறாருன்னா அந்த சப்ஜெக்டை கேட்கும் போது அது ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவலுக்கு தான் அந்த ஒரு சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் நம்ம கேட்டுட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ஸ் வரும்போது இல்ல சில கேரக்டரான விஷயங்கள் வரும்போது, ஓ இந்த பாயிண்ட் அந்த பிரதருக்கு தான், இந்த விஷயம் அந்த சிஸ்டருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஜெக்ட்ஸ் கேட்கும் போதே நம்ம மைண்ட்ல திங்க் பண்ணக்கூடாது. அப்ப அந்த சப்ஜெக்ட் கேட்கும் போதே அந்த சப்ஜெக்ட்ஸ் யாருக்காகன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்காக தான் அந்த ஒரு சப்ஜெக்ட். தேர்ட் பாயிண்ட் பார்க்கலாம். உன்னுடைய எண்ணங்களை சரி செய்யலாம் என்று எதிர்பார்ப்பில் பாடத்தை சோ தேவன் பாடத்தை கொடுக்கறதுடைய நோக்கம் நம்ம கிட்ட இருக்கிற தவறுகளை நம்ம சரி செஞ்சு கொள்றதுக்காக தான் கொடுக்குறாரு. அதுக்கு மேல நம்ம பார்த்தோம்னா நம்ம சப்ஜெக்டை எந்த மனநிலைமை கேட்கணும்னா ஒரு ஜெபத்துடன் கூடிய ஒரு சிந்தையோட தான், அந்த ஒரு மனநிலைமையோட தான் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் வந்து நம்ம கேட்கணும். எந்த ஒரு பேச்சாளனும் தான் பேச வேண்டும் என்று நினைத்திருந்தவைகளை எல்லாம் தேவ செய்தியில் முழுமையாய் பேச முடிகிறதில்லை என்பதை நினைவில் கொள். சோ ஒரு பிரதர் ஒரு டிஸ்கஸ் எடுக்கிறாருன்னா அவர் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாரு, நிறைய விஷயங்கள் அவர் மைண்ட்ல வரும், நிறைய மெடிடேட் பண்ணுவாரு. ஆனா பிரசன்ட் பண்ணும்போது எல்லாத்தையுமே பிரசன்ட் பண்ணிட்டு வரான்னு பார்த்தா பிரசன்ட் பண்ண மாட்டாங்க. சில விஷயங்கள்லாம் என்ன ஆயிடும்னா மிஸ் ஆயிடும். ஸோ அப்படியும் இருக்கும். ஸோ கேட்குற ஒவ்வொரு சப்ஜெக்டும் அவங்க சொல்ற சப்ஜெக்ட் இது அப்படியே தான் நம்ம நம்பணும் அப்படிலாம் கிடையாது. இப்ப நான் ஒரு பிரதர், நான் ஒரு சப்ஜெக்ட் உங்ககிட்ட பேசுறேன், சில வசனங்களை முன்னாடி வைக்கிறேன்னா நீங்க என்ன பண்ணணும்னா பெரோயா பட்டிருந்தார் மாதிரி என்ன பண்ணணும்னா அந்த வசனம் பிரதர்ஸுக்கு வந்து இதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து என்ன பண்ணணும்னா ரிசர்ச் பண்ணி பார்க்க வேண்டியது உங்களுடைய எல்லாருடைய ஒரு கடமையா இருக்கு. ஸோ பாடத்துக்குள்ள நம்ம போகலாம். பாடத்தினுடைய தலைப்பு என்னங்க, நான் அப்பப்போ கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பேன், நீங்க என்ன பண்ணணும்னா ஆன்சர் வந்து அப்பப்போ பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம பழைய ஏற்பாடு அப்படின்னு போனாவே என்ன வந்துடும்னா சண்டே டைம்ல காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வந்திருக்கிறோம், அப்படியே ஒரு சின்ன ஒரு குட்டி தூக்கம் போட்டுடலாம் சப்ஜெக்ட்ல அப்படின்னா நம்ம போயிடக்கூடாது. ஓகேங்களா? சோ நம்ம பார்க்க போறது வந்து ஆசாரியர்களை பத்தி பார்க்க போறோம்.
ஸோ நீங்க இப்போ வந்து ரெகுலரா என்ன கேட்டுட்டு இருக்கீங்கன்னா ஜூம்ல டேபர்நாக்கல் ஆசாரிப்பு கூடாரத்தை பத்தி கேட்டதுனால ரொம்ப வசதியா போயிடுச்சு. பாடம் ரொம்ப சிம்பிளா நம்ம கொண்டு போயிடலாம். ஸோ பழைய ஏற்பாட்டுல ஆசாரிய ஊழியம்னாவே எங்கதான் பண்ணுவாங்க? அதை பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியர்கள் பண்ணுவாங்க. ஆசாரியர்னா பிரதான ஆசிரியர் மட்டும் லேவியர்களா சேர்ந்துதான் ஆசாரிய கூடத்துல அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க. சோ பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒவ்வொரு காரியங்களும், ஏன் பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒவ்வொரு காரியங்கள் நம்ம பார்க்கணும்னா, நமக்கு வசனம் பொறுமையா நம்ம பேசிக் சப்ஜெக்ட் நம்ம கேட்கும் போது என்ன கேட்டிருப்போம்னா, அங்க நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் லாஸ்ட் காலத்துல வாழ்ந்துட்டு நமக்கு எப்படிதான் இருக்குன்னா ஒரு எச்சரிப்பாக ஒரு பாடங்களா இருக்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஏன் ஆசாரிகளை பத்தி நம்ம பார்க்கணும்? ஏன்னா இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், கடைசி உலகத்தினுடைய கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் ஆசாரிகளை பத்தி படிக்கணும்னா, நாமளும் யார்தான்? ஏன்னா பேதுரு சொல்லும் போது நாமளும் ஆசாரியர்களாக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ஆசாரியர்களா அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம ஆசாரிய ஊழியம் பண்ணணும்னா பழைய ஏற்பாட்டுல சில படிப்பினைகள்லாம் நமக்கு தேவன் மறைச்சு வச்சிருக்காரு. அந்த விஷயத்த வந்து நம்ம தியானிக்க போறோம். சோ இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிலதெல்லாம் நான் அப்படியே ஸ்பீடா சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து நம்ம பாடத்துக்குள்ள போல ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ மனுஷரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பலி செலுத்துவாங்க. எதுக்காக பலி செலுத்துவாங்க? அவங்களுடைய பாவத்துக்காகவும் அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவத்துக்காகவும். சோ தேவனுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஒரு மீடியேட்டர் ஒர்க்க பண்றவங்க தான் யாருன்னா இந்த ஒரு ஆசாரியர். புரியுங்களா? ஆனா அவங்க செய்யக்கூடிய அந்த ஒரு பலிகள் அவங்க செஞ்ச பாவத்தின் நிமித்தமா அது உடனே ரெமிடி ஆயிடுமா அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்கு தான் அதன் பாவம் நிவர்த்தி செய்யப்படும். திரும்ப என்ன ஆயிடுவாங்க? அவங்களுக்குள்ள பாவத்துக்குள்ள போயிடுவாங்க. திரும்ப என்ன பண்ணுவார்? ஆசாரியன் பலி செலுத்துவார். இது வந்து ரொட்டீனா நடந்துட்டே இருக்கும். ஆனா நமக்கு ஒரு பிரதான ஆசாரியன் இருக்காரு, ஹை பிரிஸ்ட். அவர் ஒரே டைம் தான் என்ன பண்ணாரு? தன்னுடைய பலியை செலுத்திட்டு ஃபுல்லா எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்றாரு ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும். வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வசனம் 12. வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஒரே தரம் மகா பரிசுத்தமான ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிச்சு நித்திய மீட்பை அவருடைய ரத்தத்தின் மூலமா என்ன பண்ணிட்டாருங்க? எல்லாத்தையும் சரி கட்டிட்டாரு. அங்க பிரதான ஆசாரியனா இருந்த ஆரோன் அங்க இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுடைய கஷ்டங்களையும் ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா புரிஞ்சுக்க முடியாது. அந்த தன்மை இல்லை. ஏன்னா அவர் வந்து வீடு போன சரீரத்துல தான் இருக்கிறாரு. ஆனா நமக்கு இருக்கிற பிரதான ஆசிரியர் நம்மளுடைய குறைபாடுகள், நம்மளுடைய பலவீனங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆசாரியனா இருக்கிறார். இது ஜஸ்ட் நம்ம ஒரு ஓர்வியோ பார்த்தோம். அது இல்லாம ஒவ்வொரு நிழலும் அங்க நடத்தப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் இங்க பொருள்ல நமக்கு எல்லா விஷயங்களும் பாடமா இருக்கு பாக்குறோம். சோ பாடத்துக்குள்ள இப்பதான் நம்ம போறோம். பாடத்துக்குரிய ஆதார வசனம் லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒரு ஆசாரியன் ஒரு ஆசாரிப்பு கூடாரத்துல ஒரு ஊழியம் பண்ணணும்னா அவருக்கு தேவன் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு, சில கட்டளைகள் கொடுத்திருக்காரு. சோ யார் தான், எந்த கோத்தர் தான் ஆசாரிய ஊழியத்தை பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். லேவி கோத்திரம் தான் வந்து ஆசாரிய ஊழியத்தை பண்ணுவாங்க. சோ லேவியர்களா இருக்கிறவங்க எல்லாருமே ஆசாரிய ஊழியம் பண்ணிடுவாங்களா அப்படின்னா பண்ண மாட்டாங்க. சோ தேவன் சில கட்டளைகளை கொடுத்திருப்பாரு. அந்த கட்டளையை யார் ஃபாலோ பண்றாங்களோ, அதன்படி யார் இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் எந்த ஊழியத்தை பண்ண முடியும்னா ஆசாரிய ஊழியத்தை பண்ண முடியும். சோ அவர் கொடுத்த கட்டளைக்கு ஆப்போசிட்டா இருந்தாங்கன்னா அவங்க அந்த ஊழியத்தை பண்ண முடியாது. சோ ஆசாரியர்களா அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கும் இது அப்படியே பொருந்தக்கூடியதா இருக்கு. சோ இந்த ஒரு பாடத்தை தான் பார்க்க போறோம். சோ லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் வசனம் 16 முதல். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் சந்ததியாருக்குள்ளே அங்கவீனம் உள்ளவன் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது. சோ இது எல்லாமே மாறுது. சரி, பரவாயில்ல. சோ அங்கவின உள்ளவன் ஒருவன் என்ன பண்ண முடியாதுன்னா அவருடைய ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு அந்த இடத்துல தேவன் வந்து கன்சிடர் பண்றது இல்ல. சோ அப்படியே அது கீழே நம்ம வசந்த பார்த்தோம்னா அங்கவினம்னா என்ன அப்படின்னா ரொம்ப தெளிவா கொடுத்துட்டு வருவார் லிஸ்ட். இந்த ஒரு விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஆசாரிய ஊழியம் பண்ணக்கூடாது, அவங்க லேவியரா இருந்தாலும்.
அப்படியே வாசிக்கலாம் சிஸ்டர். லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 18-19. அங்கவீனம் உள்ள ஒருவனும் அணுகலாகாது. குருடனானாலும் சப்பானியானாலும் குறுகின அல்லது நீண்ட அவயவம் உள்ளவனானாலும் கால் ஒடிந்தவனானாலும் கை ஒடிந்தவனானாலும். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, அங்கவீனம் உள்ளவன் ஒருத்தர் பிளமிஷ், ஒருத்தர் அங்கவீனம் ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அவங்க ஆசாரிய ஊழியம் பண்ண முடியாது. அடுத்தது அவர் குருடாலா இருந்தாலும் சரி, சப்பானியா இருந்தாலும் சரி, இந்த குறுகிய அல்லது நீண்ட அவயம் இருக்கு இல்லைங்களா, அது இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா அது தமிழ்ல தவறான ஒரு மொழிபெயர்ப்பா இருக்கு. இங்கிலீஷ்ல பார்க்கும்போது பிளாட் நோஸா இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம், தட்டையான மூக்கு அப்படின்னு. அடுத்ததா ஒருத்தர் கால் உடைஞ்சிட்டாலோ கை உடைஞ்சிட்டாலோ, அடுத்தது அப்படியே வாசிக்கலாம். பூனனானாலும் குள்ளனானாலும் விழுந்த கண்ணானாலும் சொறியானாலும் அசருள்ளவனானாலும் விதை நசுங்கினவனானாலும் அணுகலாகாது. சோ ஒருத்தர் கூணமா இருந்தாலும் சரி, குள்ளனா இருந்தாலும் சரி, பூ விழுந்த கண்ணனாலும் சரி, சொரியனா இருந்தாலும் சரி, அசருள்ளவனா இருந்தாலும் சரி, விதை நசுங்கினவனா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாம் எந்த ஊழியத்தை பண்ணக்கூடாது அப்படின்னா 21ஆம் வசனம் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க ஆசாரிய ஊழியம் செய்ய தகுதியற்றவர்கள்னு தேவன் அந்த இடத்துல லேவியராகமத்துல சில கட்டளைகள் கொடுத்திருப்பாரு. சோ இது அவங்களுக்கு கொடுத்துட்டாரு, இஸ்ரேல் ஜனங்கள், மாம்ச இஸ்ரேல் ஜனங்களுக்கு. சோ ஸ்பிரிச்சுவல் அங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருன்னா, நம்ம ஏற்கனவே 1 கொரிந்தியர்ல பார்த்துட்டோம். அங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு நிஜமா இருக்குது, அங்க நிழலா இருக்கு, நமக்கு நிஜமா இருக்கு. நம்ம ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேலா இருக்கிறோம். சோ ஒரு டைம் இந்த ஒரு விஷயத்த, இந்த ஒரு லிஸ்ட்டை நம்ம பார்த்துக்கலாம். அங்கவீனம் உள்ளவன், இந்த ஒரு 13 பாயிண்ட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ பெரிய டிஸ்கஷன் மாதிரி கூட பண்ணலாம், இல்ல அப்படி சப்ஜெக்ட் மாதிரி கூட நம்ம கொண்டு போகலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அங்கவீனம் உள்ளவன், 2வது குருடன், 3வது சப்பானி, 4வது தட்டையான மூக்கு, மிதமிஞ்சிய அவயம், 6th ஒன்னு கால் ஒடிந்தவன், 7வது கை ஒடிந்தவன், 8வது கூணன் குள்ளன், அப்புறம் 10வது பூ விழுந்த கண்ணன், 11வது சூரியன், அதுக்கப்புறம் 12வது அசுருள்ளவன், 13வது விதை நசுங்கினவன். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்ல இருக்கிறவங்க என்ன பண்ண முடியாதுன்னா ஆசாரிய ஊழியம் அங்க செய்யக்கூடாது. அதை தேவன் ஒரு கட்டளையா கொடுத்திருப்பாரு. சோ இத நமக்கு எப்படி பொருத்தி பார்க்கலாம் ஸ்பிரிச்சுவலா அப்படின்றத அந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போறோம். சோ இப்ப வரணும் ஆர்சில இந்த ஒரு கட்டளையெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ப்ராப்ளம் யாருக்கான ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அவங்க என்னவா ஆக முடியாதுன்னா ஒரு பிஷப்போ ஒரு கார்டினலா அங்க ஆக முடியாது. சோ அவங்களுக்கு ஆசாரிய ஊழியம் பத்தியும் தெரியாது, புரியுதுங்களா? தேவன் ஏன் இந்த கட்டளையை கொடுத்துக்கிறான்னு அவங்களுக்கு தெரியாது, அதனுடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங் அவங்களுக்கு தெரியாது. சோ டைரக்டா படிக்கிற விஷயங்களை அவங்களுடைய லைஃப்ல டைரக்டா எடுத்து அவங்க அப்ளை பண்ணிக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா ஸ்பிரிச்சுவலா இஸ்ரேலா அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம, தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்பட்டிருக்க நமக்கு இதோடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்னன்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அது நம்ம லைஃப்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா மாத்திக்கணும். மாத்திக்கிட்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆசாரிய ஊழியம் அங்க போயிட்டு நம்மளுடைய பிரதான ஆசாரியன் யாருங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து ஆசாரிய ஊழியம் நம்மளால பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்டா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தாங்க அங்கவீனம், பிளமிஷ். பிளமிஷ்னா என்னங்க? ஒரு குறைபாடு. ஒரு குறைபாடு இருந்தா என்ன பண்ணக்கூடாது, அவங்க போயிட்டு ஆசாரிய ஊழியம் அவங்க பண்ணக்கூடாதுன்னு தேவன் அங்க ஸ்ட்ரிக்டா கட்டளையா கொடுத்திருக்கிறாரு. சோ குறைபாடுன்னா என்ன குறைபாடு, எதை பத்தி குறைபாடா சொல்றாரு? அங்க டைரக்டான ஒரு சரீரத்துல சொல்றாரு. இங்க ஆவிக்குரிய குணலட்சண குறைபாடு. குணலட்சண குறைபாடு நம்மளுக்கு இருந்துச்சுன்னா ஆசாரிய ஊழியம் நம்ம பண்ண முடியாது. சோ ஆசாரியன், நாங்க பிரதான ஆசாரியன் ஆரோன் இருக்காரு இல்லையா, ஆரோன் கூட அந்த குறைபாடு உள்ள ஒரு மனுஷன், அவங்களுடைய பிள்ளைகளா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய சொந்தக்காரா இருக்கலாம், யாரானா இருக்கலாம், ரொம்ப நெருக்கமா இருக்கலாம். அப்படி நெருக்கமா இருந்தாலும் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ஆசாரிய ஊழியம் பண்ண முடியாது. சோ நாமும் அதே போலதான் தேவனுடைய பிள்ளைங்க கூட ரொம்ப ஃபெலோஷிப்ல இருக்கலாம். தூங்கி எந்திரிச்சோடனே தேவன்கிட்ட தேவனே தேவனே கிறிஸ்துவே கிறிஸ்துவே சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் படிக்கலாம். ஆனா நம்மளுடைய ஹார்ட்லயும் நம்மளுடைய இன்டென்ஷன்லயும் குறைபாடு, அதாவது குணலட்சண குறைபாடு இருந்தா நம்ம போயிட்டு பிரதான ஆசாரியர், மகா பிரதான ஆசாரியோட சேர்ந்து நம்ம ஆசாரிய ஊழியம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ணவே முடியாது. அப்ப குறைபாடுன்ற ஒரு விஷயங்கள் நம்ம செய்யவே கூடாது. சோ நம்ம ஒரு கொஸ்டின் நம்மளே கேட்டுக்கலாம், நம்ம எல்லாருமே குறைபாடு உள்ள ஒரு மனுஷர்கள் தானே, அப்ப நம்ம எப்படி குறைபாடு இல்லாம நம்ம செய்யறது? தேவன்கிட்ட போய் நம்மளுடைய குறைபாடோட நம்ம போய் எப்படி நிக்க முடியும்?
அப்படின்னா நம்மளுடைய குறைபாடு, நம்ம வீழ்ந்து போன சரித்திரம், நம்ம தேவன்கிட்ட போயிட்டு நேரம் நம்ம நிக்க முடியாது. அப்பன்னா நிக்க முடியாதுன்னா எப்படிதான் நிக்க முடியும்? யார் மூலமா தான் நிக்க முடியும்னா ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் அடைகிறோம், சமாதானம் பெற்றிருக்கிறோம். நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பிளட்டை வந்து நம்ம விசுவாசிக்கிறோமோ, அப்ப விசுவாசத்தின் மூலமா நம்ம என்ன ஆகிறோம்னா நீதிமான் ஆயிடுறோம். கிறிஸ்துவனுடைய அவருடைய ட்ரெஸ்ஸை வந்து நம்ம அணிச்சுக்கின்னு நம்ம யாருக்கிட்ட போய் நிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம்னா தேவன்கிட்ட போய் நிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம். சோ தேவனுடைய பார்வையில நம்ம நீதிமான்களா கருதுறோம். சோ இந்த இடத்துல இந்த ஒரு பாயிண்ட வந்து நம்ம யோசிக்கும் போது திங்க் பண்ணும்போது நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே அனுபவங்கள் நடந்த சில விஷயங்கள் தான் எனக்கு இந்த டைம்ல அப்படியே ஞாபகத்துக்கு வருது. என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா, நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லோகோஸா இருந்தார். ஃபர்ஸ்ட் லோகோஸ் நிலைமையை விட்டுட்டு பூமிக்கு வந்துட்டார். பூமிக்கு வந்து பரிபூர்ண மனுஷனா பிறந்தாரு. ஆனா பேப்டிஸ்ட் எல்லாம் பண்ணாருங்க, அந்த பரிபூர்ண மனுஷன நிலைமையை கூட என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டாரு. விடுறதுக்கு அப்புறம் அந்த யோர்தான் நதியில பேப்டிசம் எடுக்கும் போது அவருக்கு எதை கொடுத்தாரு தேவன்னா, நியூ கிரியேஷன் ஒரு விஷயத்த வந்து அவருக்கு வந்து உருவாக்குனார், ஒரு கருவா. புரியுதுங்களா? இப்போ நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லோகஸ் நிலைமைக்கும் போக முடியாது, பரிபூர்ண மனுஷன் நிலைமைக்கும் திரும்ப வர முடியாது. ஏன்னா நியூ கிரியேஷன் தேவன் கொடுத்துருக்காரு. சோ கெத்செமனேல போயிட்டு நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கதறி அழும்போது எதுக்காக கதறி அழுறாரு? ஏன் கதறி அழுணும் அந்த இடத்துல? ஏன்னா முன்ன இருந்த நிலைமையும் விட்டாரு, பூமிக்கு வந்த நிலைமையிலையும் யோர்தான் நதியில பேப்டிஸ்ட் எல்லாம் விட்டுட்டாரு. அப்ப அங்க போய் கதறி ஏன் அழுறாரு? தேவன்கிட்ட போயிட்டு ஏன் ரிக்வெஸ்ட் வைக்கிறார், பிரேயர்? அப்படி அங்க வைக்கும்போது அவருக்கு தன்னுடைய கோர்ஸ் அந்த முடிக்கிற தருவாயில இருக்கும்போது நான் கரெக்டா முடிக்கிறேனான்ற ஒரு பயம் வந்தது நிமித்தமா, பயம் சொல்ல முடியாத, எப்ப தேவனுடைய அந்த கோர்ஸ் நான் தேவன எந்த திட்டத்துக்காக என்ன அம்சாரோ அதை நான் சரி பண்ணாம இருந்துருக்கணும், ஒரு அங்கீகரிப்பை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? ஏன்னா எந்த ஒரு சின்ன விஷயத்துல அவர் மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன், திரும்ப அவருக்கு நேரம் எங்கதான் போயிடுவாரு, செகண்ட் டெத்து தான் போயிடுவாரு, திரும்ப உயிர் தழுல வர முடியாது. சோ அதே போலதான் நம்ம உடன்படிக்கை பண்ணிட்டு இருக்கிறோம். எதை உடன்படிக்கை பண்ணிட்டோம்னா, உடன்படிக்கையிலே தேவன் கொடுப்பாரு இல்லையா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும், எப்போ வெளியரங்கமான ராஜ்யத்துல ஒரு பரிபூர்ண மனுஷ நிலைமைய, அந்த நிலைமையை நாங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்பயே விட்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம். தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா நம்ம கிட்ட நியூ கிரியேஷனை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி நியூ கிரியேஷனை உருவாக்கிட்ட நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஹார்ட்லயும் நம்மளுடைய நோக்கத்திலயும் நம்ம பரிபூர்ணமா இருக்கணும்னு நம்ம யோசிக்கிறோமா? ஏன்னா நம்ம ஒண்ணு எந்திரிச்சா, உயிர் எழுந்திருச்சா எங்கதான் எழுந்திருக்கணும், கிறிஸ்துவோட கூட தான் எழுந்திருக்கணும். அப்படி மிஸ் பண்ணிட்டோம்னா, நம்மளுடைய கோர்ஸ் சரியா கம்ப்ளீட் பண்ணலையா ரெண்டாம் மரத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திரள் கூட்டம்ன்றது அது வேற, அது அப்புறம் பார்க்கலாம். சோ நம்மளுடைய அழைப்பையும் நம்மளுடைய தெரிந்து கொள்வதிலே உறுதிப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல நம்ம ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையா இருக்கணும். சோ நம்ம நம்மளுடைய இன்டென்ஷன் எல்லாத்துலயும் எப்படி இருக்கணும்னா, குறைபாடு இல்லாம இருந்தாதான் அங்க போயிட்டு கிறிஸ்து கூட ஆசாரிய மூலியம் நம்மளால பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோ இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நம்ம யோசிச்சுக்கலாம், வரக்கூடிய நாட்கள் என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸை நம்ம மாத்திக்கிறதுக்காக தான் இந்த ஒரு பாடம். அடுத்ததான் செகண்ட் பாயிண்ட், குருடன். ஒரு குருடன் ஆசாரிய ஊழியம் பண்ண முடியுமா? அவரை கொண்டு போயிட்டு டேபர்நாக்கிள்ல விட்டா அவன் பலி எங்க செலுத்தணும், ஆடை எங்க பிடிக்கணும், அந்த இறைச்சியெல்லாம் கட் பண்ண இறைச்சியெல்லாம் எங்க போயிட்டு பகனிக்கணும்ன்றதெல்லாம் தெரியுமா ஒரு குருடனுக்கு? சோ தேவன் கிளியரா சொல்லிடுறாரு, குருடன் எல்லாம் வந்து நாட் அலோட் ஆசாரிய ஊழியம் சேர்த்துல. சோ இதை அப்படியே எடுத்து நமக்கு பொருத்தி பார்க்கலாம். நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு இந்த பூமிக்கு எதுக்காக வந்தார், எதுக்காக தன் ஒப்பு கொடுத்தார், எதுக்காக இவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தாற்பரி நம்மளுக்கு புரியலன்னா நம்ம தான் எப்படி இருக்கும், நம்மளும் பிளைண்ட்னஸ்ல இருக்கிறோம், குருடர்களா இருக்கிறோம். புரியுதுங்களா? அதோட ஏன்னா கிறிஸ்டியானிட்டிக்கும் தெரியும், பேர் கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும் கிறிஸ்து எதுக்காக தான் வந்திருக்காரு, யாருக்காக தான் ஜீவனை கொடுத்துக்கிறாரு அப்படின்னு அவங்க விசுவாசிக்கிறாங்க. அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும்.
சோ ஒவ்வொரு டைமும் நம்ம யோசிக்கணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாரு, ஏன் இவ்வளவு பாடுகள், ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு, ஏன் இவ்வளவு வலி, ஏன் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு, நம்மளுடைய வாழ்க்கையில கிறிஸ்துக்காகவும் தேவனுக்காகவும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்ன்ற ஒரு விஷயத்த நம்ம யோசிக்காம நம்மளுடைய லைஃப்ல நம்ம அப்ளை பண்ணாம விட்டோம்னா தேவனுடைய பார்வையில் நம்மளும் எப்படிதான் இருக்கிறோம்னா குருடர்களா இருக்கிறோம். பிரதர் எனக்கு எல்லாமே தெரியும், வாட் இஸ் வாட் எல்லாம் ஏ டு சட்டம் தெரியும், ஆனா எனக்கு அன்பே இல்லை பிரதர் அப்படின்னா தேவன் எப்படிதான் பார்ப்பாரு, நம்ம குருடனா தான் பார்ப்பாரு. ஏதோ ரொம்ப கிளியரா சொல்றாரு பேதுரு. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-9 வரை வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். பேதுரு ரொம்ப ஓப்பனான கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் நம்ம விசுவாசிக்கிறோம், விசுவாசி நிமித்தமா என்ன பண்றோம்னா தேவன்கிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டு எதுக்குள்ள வந்துடுறோம்னா ரொம்ப தைரியமா சத்தியத்துக்குள்ள வந்துடுறோம். சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நாளடைவுல சத்தியத்தை நம்மளுக்கு நிறைய கொடுக்குறாரு தேவன். கொடுக்க அவருடைய ஞானத்தை நம்ம நிறைய பெற்றுக்கிறோம். அப்படி அவருடைய ஞானத்தை நம்ம அதிகமா வாங்கின நிமித்தமா கேரக்டர் டெவலப்மெண்ட் நமக்குள்ள ஆகுது. இச்சை அடக்கம் இல்லாம இருக்கிறோம், பொறுமைன்ற விஷயத்த தேவ பக்தியில வளர்றதுக்கு ட்ரை பண்றோம். நெக்ஸ்ட் தேவ பக்தியோட அகாப்பே அன்பு, சகோதரர் மேல வைக்கிற அந்த ஒரு சகோதர அன்புன்ற விஷயத்துல எல்லாத்துலயுமே நம்ம டெவலப் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். ஆனா அப்படி பண்ணாம நம்ம மிஸ் பண்றோம்னா லாஸ்டா என்ன சொல்றாருன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு கண் சொருகி போன குருடனா இருக்கிறோம். பிரதர் எனக்கு பொறுமையே இல்லை, இச்சை அடக்க என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல பிரதர், தேவனை அறிஞ்சுக்கிற ஞானமே எனக்கு இல்லை அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வரலன்னா தேவனுடைய பார்வையில் நம்ம எப்படிதான் இருக்கிறோம் அப்படின்னா குருடரா இருக்கிறோம். சோ கிறிஸ்து கூட போயிட்டு அங்க ஆசாரிய ஊழியம் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. சோ இப்பவே இதெல்லாம் ஆமா என்கிட்ட இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, நான் பொறுமையை மிஸ் பண்ணிடுறேன், தேவன் கொடுக்குற அந்த ஞானத்தை நான் வளர்த்துக்காம அதையும் மிஸ் பண்ணிடுறேன், சகோதர அன்பை என்னால வளர்த்துக்க முடியல, டெவலப் பண்ண முடியல, நான் எப்படி பிரதர் அப்ப நான் ஓவர் கம் பண்றது அப்படின்னா பிரதர் சொல்றாரு இத பிளைண்ட்னஸ் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா தேவனை அனுதினமும் தேடணுமா, அவர் அந்த அன்பை ருசி பார்க்கணுமா. எப்படி தேவனை அனுதினமும் தேடுறது? தியானம் பண்றது. சோ ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் நம்ம கேட்டுக்கலாம் தனிப்பட்ட முறையில. ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சு தூங்க போறதுக்கு முன்னாடி தேவனோடு நம்ம எவ்வளவு நேரம் உட்காந்து லிட்டரலா ஒரு பிரதர்ஸ் கிட்ட பேசுறோம் இல்லையா, அது போல தேவன்கிட்ட நம்ம எவ்வளவு நேரம் பேசுறோம்? ஒரு 1/2 hour, 1 hour, இல்ல பிரதர் 1 hour மேலோட பேசுறோம்னா ரொம்ப சந்தோஷம், சூப்பர் பிரதர். 2 நிமிஷம் கூட 5 நிமிஷம் கூட இல்ல அப்படின்னா தேவனை தேடணும், பேசணும். நம் தேவனை எப்ப தெரியுமா நம்ம தேடுவோம்? நம்ம லைஃப்ல ரொம்ப கஷ்டம், ரொம்ப பாடு, ரொம்ப உபத்திரத்து மத்தியில் நம்ம போகும்போது ஓடுவோம் தேவனை தேடி, ப்ரேயர் பண்ணுவோம். தேவனை என் லைஃப்ல எது பண்ணுங்க, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் உபத்திரம்னு. ஆனா நம்ம லைஃப்ல நமக்கு எல்லாத்தையுமே தேவையான விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குதுன்னா தேவனை தேடுவோமா? தேவனை தேடவே மாட்டோம். ஜஸ்ட் காலையில எழுந்திரிச்சு ஒரு ப்ரேயர், நைட் தூங்குறதுக்கு போது ஒரு ப்ரேயர், அவ்வளவுதான். தேவனை எங்கேயோ நம்ம ரொட்டீன் லைஃப்ல தூங்கி எந்திரிச்சு நம்ம எப்படி எல்லாம் பண்றோமோ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில, அதே போல தேவனை கிறிஸ்துவ ஒரு ஓரமா ஒரு பக்கமா வச்சிருது. அப்படியெல்லாம் தேவனை தேடக்கூடாது. எல்லா டைமும் நம்ம மைண்டு தேவனையே திங்க் பண்ணிக்கணும், தேவனை பத்தியே திங்க் பண்றோம். தேவன் கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்திலயும் அவருடைய அன்பை நம்ம ருசி பார்க்கணும். எல்லா விஷயங்கள்லயும் சத்தியத்தை மரண வரையிலும் படிச்சே ஆகணும். சத்தியம் நமக்குள்ள இல்லைன்னா தவறான ஒரு உபதேசங்கள், தவறான ஒரு டாக்டரின் நம்மளை ஆட்கொன்றோம், நம்ம விழுந்துருவோம். பேனல் டிஸ்கஷன் நீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஜெனரல் கன்வென்ஷன்ல கார்த்திகேயன் பிரதர் ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு பாயிண்ட் சொல்லுவார் லாஸ்டா, சத்தியத்துல நம்ம இருக்கிறோமா, சத்தியம் நமக்குள்ள இருக்குதா அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லுவார். ஏன் அந்த பாயிண்ட் சொல்லுவார்னா, சத்தியம் நமக்குள்ள இல்லைன்னு வச்சுங்களேன், கள்ள உபதேசங்கள்லாம் சொல்லி, தவறான உபதேசங்கள் எல்லாம் சொல்லி சத்தியத்திலிருந்து நம்மள
வேற வழியில் நம்ம வந்து பிரிச்சு விட்டுருவோம் சாத்தான். சோ சத்தியம் நமக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், 1874 நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா வசனத்தின் அடிப்படையில் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இல்ல இல்ல இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, ஆனா அவருடைய வெளியரங்கமான ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா அதையும் வசனத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம், ப்ரூவ் பண்ணலாம். சோ இயேசு கிறிஸ்து வந்ததும் ராஜ்யம் ஸ்டார்ட் பண்ணதும் எல்லாமே ஒரே டைம் தான். புரியுங்களா? இந்த மாதிரி நிறைய டாக்டின் இருக்கு. அப்ப சத்தியம் எங்க இருக்கணும்னா நமக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள இருக்கணும், நம்ம என்ன பண்ணணும், சத்தியத்தை படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். டெத் ஆகிறோம். நம்ம பேர் என்னங்க, அதுக்குதான் வேத மாணவர்கள். இங்கிலீஷ்ல சொன்னா பைபிள் ஸ்டூடெண்ட். சாகர வரையில நம்ம ஸ்டூடெண்ட் தான். கத்துக்கிட்டே இருக்கணும், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். சோ ப்ரேயர் பண்ணணும், தேவன்கிட்ட பண்ணிட்டே இருக்கணும் எப்பவுமே. அந்த ஒரு தேவன்கிட்ட அந்த ஒரு ப்ரேயர் லிங்க் இல்லாம போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்பதான் நம்ம வந்து அந்த குருடாட்ட கட்ட நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். இப்போ சகோதரன் சத்தியத்தை படிக்கிற விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும், ஷேர் பண்ணிக்கிறோமா? அப்படி ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா பிளைண்ட்னஸ்ன்ற ஒரு விஷயங்கள் நம்ம கிட்ட வராம இருக்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சகோதர ஐக்கியம் ரொம்ப ரொம்பவே முக்கியம். சோ 2 சகோதர ஐக்கியங்கள். ஏன் சகோதர ஐக்கியங்கள் வந்து ரொம்ப முக்கியம்னா, நம்ம படிச்ச விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது ஒருத்தர் ரொம்ப அப்படியே டல்லாகி போயிட்டே இருப்பாரு. ஒரு ஃபெலோஷிப்ல வந்து கொண்டு வந்து தேவன் சேர்க்கும் போது சில விஷயங்கள்லாம் அவங்க கூட பேசும்போது தேவன் என்ன பண்ணுவார்னா சகோதரர் மூலயமா பூஸ்டப் பண்ணுவார். புரியுதுங்களா? அதனாலதான் சகோதர ஃபெலோஷிப் வந்து எப்பவே முக்கியம். சோ இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம லைஃப்ல இருந்துச்சுன்னா இந்த ஒரு பிளைண்ட்னஸ்ன்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஓவர் கம் பண்ணலாம். கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து அங்க ஆசாரியர்களா நம்ம ஊழியம் பண்ணலாம். ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட் விட முடியும். தேர்ட் பாயிண்ட், சப்பானி. சப்பானி வந்து அங்க ஆசாரிய ஊழியம் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சப்பானினா என்ன, சப்பானினா என்ன, ஃபர்ஸ்ட் லேம்னா என்ன, அவரால நடக்கவே முடியாது. அவர் இங்கிருந்து அந்த லாஸ்ட் வரலும் போனனாவே அதிகப்படியான டைம் எடுத்துக்கும். அவருடைய வளர்ச்சி ரொம்ப குறைவா இருக்கும். அவரு ஆசாரி ஊழியம் பண்ண முடியாது. சோ ஸ்பிரிச்சுவலுக்கு எப்படி கம்பேர் பண்றாருன்னா பிரதரு, சோ ஆவிக்குரிய விதத்தில் முடமானவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது. ஸ்பிரிச்சுவலா ஒருத்தர் சப்பானியா இருந்துட்டாலோ முடமாயிட்டாலோ அவங்களால ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது. எப்படி அப்படின்னா அவங்க ரொம்ப மெதுவாக வளரக்கூடியவர்கள். பிரதர் சத்தியத்தை கேட்டுட்டு வந்துட்டேன், 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, ஆனா என்னுடைய வளர்ச்சி அங்கேயேதான் இருக்கு. நான் இன்னும் வளர்ச்சியே ஆகல. ட்ரூத் நல்லா கிடைக்குது, ஃபெலோஷிப் நல்லா கிடைக்குது, ஆனா என்னுடைய வளர்ச்சி அதே லெவல்ல தான் பிரதர் இருக்கு. நான் எப்ப பேசிக் கேட்டு வந்தோம் அதே லெவல்ல தான் இருக்குன்னா நம்ம என்ன நிலைமையில் தான் இருக்கிறோம், சப்பானி நிலைமையில் தான் இருக்கிறோம். இவங்க கிட்ட முழுமையான அர்ப்பணிப்பு இல்ல. சோ முழுமையான அர்ப்பணிப்புன்னா நான் இவ்வளவுதான் செய்வேன், நான் இவ்வளவுதான் கொடுப்பேன், ஒரு லிமிடேஷன் வச்சுக்கிறது. சோ தேவன் நம்ம கிட்ட லிமிடேஷன் வச்சுட்டா, நான் உன்னை கூப்பிடுறதே ஐ காலிங் கூப்பிடுறேன், ஆனா நீ எல்லாத்துலயுமே லிமிடேஷன் வச்சுக்கிறியப்பா. ஒரு தேவனுடைய ஊழியத்துக்கு மணி கொடுக்குற விஷயத்துலயும் சரி, டைம் கொடுக்கறதுலும் சரி, தன்னுடைய ஹெல்த்தை கொடுக்கறதுலயும் சரி, நம்ம எல்லாத்தையுமே ஒரு லிமிடேஷன் வச்சுக்கிட்டோம்னா நம்ம எந்த நிலைமையில தான் தேவன் நம்மளை பார்ப்போம்னா சப்பானி நிலைமையில தான் பார்ப்போம். சோ இந்த சோம்பேறித்தனம்ன்ற விஷயம் வந்து ரொம்பவே தேவனுடைய பிள்ளைகளை வந்து ஆட்கொள்ற ஒரு விஷயம். அப்புறம் செஞ்சுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டின்னு ஒரு சப்ஜெக்ட் இந்த இடத்துல பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சோம்பேறி எப்படி இருப்பாங்க, எந்த விஷயத்திலுமே ரொம்ப அஜாக்கிரதையா இருப்பாங்க. அப்புறம் செஞ்சுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், தள்ளி போடக்கூடிய ஒரு மனப்பான்மை. சோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது எப்பவுமே இருக்கவே கூடாது. தேவன் கொடுக்குற ஒவ்வொரு வாய்ப்பையும் நம்ம என்ன பண்ணணும்னா உடனே பயன்படுத்திக்கணும். ஒருத்தர்கிட்ட ஒரு பேர் கிறிஸ்தவனை மீட் பண்றோம், சத்தியத்தை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல கிடைக்குது, உடனே நம்ம என்ன பண்ணணும், சத்தியத்தை ஒரு ஓவர் வியூவான பிளான் எடுத்து சொல்லணும் அவங்க கிட்ட. அப்படி பிளான் எடுத்து சொல்லணும்னா நம்ம கிட்ட என்ன இருக்கணும், உள்ள தேவையான மெட்டீரியல் இருக்கணும், சத்தியம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ஒருத்தரை மீட் பண்ணும்போது என்ன பண்ண முடியும், சத்தியத்தை அந்த இடத்துல சொல்ல முடியும், தாமதிக்க மாட்டோம். அடுத்தா சப்பானி என்ற விஷயத்தை எதை கூட கம்பேர் பண்றாங்கன்னா, ஒரு கணவன் மனைவி வீட்டுக்குள்ளவே இருக்கிறாங்க, 2 பேர் கான்சென்ட்ரேட்டட் அப்படின்னா சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளணும். சிஸ்டர் பிரதர் வந்து வீட்டு வேலைக்கு போயிட்டு வராரு, இல்ல சிஸ்டர் வீட்டு வேலைக்கு போயிட்டு வராங்க,
போயிட்டு வந்துட்டு படிக்கிறாங்க. வீட்டுல இருக்கும் போதோ இல்ல வேற எதனா தியானிச்ச காரியங்களை 2 பேர் என்ன பண்ணணும்னா ஷேர் பண்ணிக்கணும். வீட்டுல ஃபேமிலியில போயிட்டு கேட்கணும்மா என்ன படிச்சீங்க நீங்க, அதே மாதிரி நீங்க என்ன படிச்சீங்க அப்படின்னு ஒரு விஷயம் ஷேரிங் இருக்கணும். அப்படி வீட்டுக்குள்ளவே ஒரு ஷேரிங் இல்ல, பிள்ளைகள் மத்தியில சத்தியத்தை பத்தி பேசக்கூடிய விஷயங்களும் ஷேரிங் இல்ல, கணவன் மனைக்குள்ள ஷேரிங் இல்லைன்னா தேவன் நம்மளை எந்த நிலைமையில தான் பார்ப்பார்னா சப்பான நிலைமையில தான் பார்ப்பாரு. இப்ப நம்ம என்ன பண்ணணும், ஷேர் பண்ணிக்கணும். படிச்ச விஷயங்களை ஃபேமிலிக்குள்ளவே சத்தியங்களை ஷேர் பண்ணிக்கணும். சில பேர் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட அப்பயோ சில வருஷங்களுக்கு முன்னாடி சண்டை போட்டிருக்கலாம். பிரதர் அப்படியே சொல்லிருக்காரு, சண்டை போட்டிருக்கலாம், ஆனா ட்ரூத்துக்குள்ள வந்துட்டு இருக்கோம். நம்ம வாட் இஸ் வாட் தெரியும். ஆனா அவங்க கிட்ட இப்ப கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம் தெரியுமா, எதிர்த்து வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரங்களா பேசவே மாட்டோம். அவங்க அப்படி பார்த்தாலும் நம்ம இப்படி திருப்பி போயிடுவோம். அந்த மனநிலைமை நம்ம கிட்ட இருந்தா நம்ம சப்பான லிஸ்ட்ல தான் இருக்கிறோம். சில பிள்ளைகள் ஸ்கூல் போவாங்க, போயிட்டு அவங்க வாயே திறக்க மாட்டாங்க. ஒர்க் பண்ற இடத்துலயும் வாயே திறக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருந்தா தேவன் என்ன பண்ணுவாருன்னா சப்பானியா தான் கணக்கிடுவார். பிரதர் அதுக்காக பேசவே கூடாதா அப்படின்னா பேசணும். என்ன பேசணும்னா சத்தியத்துக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை பேசணும். பொய்ய பேசணுமே அப்படின்னா அதுக்காக என்னவெல்லாம் பேசுறத பத்தி எல்லாம் இந்த இடத்துல சொல்லல. சொஸ்தமான வார்த்தைகளை மட்டும்தான் அந்த இடத்துல பேசணும். அது ஒர்க் பண்ண கூட இடமா இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி. அதை தவிர வேற ஏதாச்சும் பேசணும்னா அது சரி இருக்காது. சோ அதான் சொல்லும்போது மல்கியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மல்கியா 1ஆம் அதிகாரம் வசனம் 8, நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதை நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே, அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உண்மையில் பிரியமா இருப்பானோ. சோ நம்மளுடைய பலிகள்லாம் என்ன மாதிரி ஒரு டைம்ல இருக்குன்னா, கண் ஊனமான விஷயங்களும் கால் ஊனமான ஒரு ஆடியோ நசல் பிடிச்சதெல்லாம் எடுத்து போயிட்டு நம்ம என்ன பண்றோம்னா பலி செலுத்த நம்ம கொண்டு போறோம். அப்படி பலி செலுத்துக்கு கொண்டு போயிட்டு நாங்க தான் பலி செலுத்திட்டுமே அப்படி நாங்களே தேவன்கிட்டே நம்மளே வந்து என்ன பண்றோம்னா சொல்றோம். சோ தேவன் சொல்றாரு, இதெல்லாம் எடுத்து போயிட்டு உன் அதிபதிக்கு நீ செலுத்தி பாரு, உன் மேல பிரியமா இருப்பானா. உன்னுடைய பெலோஷிப் என்ன பண்ணிடுவார் தெரியுமா, அவரு கட் பண்ணிடுவாரு. சோ நம்மளுடைய பலிகள் எப்படி இருக்கும்னா முழுசா தேவனுக்கு செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். ஏன்னா நம்ம அவர் கையால தான் வாங்குறோம். அவர் கையால வாங்கி யாரு கொடுக்குறோம், அவருடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுக்குறோம், அவருடைய ஊழியத்துக்கு தான் கொடுக்குறோம். அப்போ நம்ம அர்ப்பணிப்புன்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் நமக்காக கொஞ்சமா எடுத்து வச்சுக்கிட்டு அவருக்காக கொஞ்சமா நம்ம பண்ணணும்னு வச்சுங்களேன், அவனா அவங்க பேர் என்ன அனனியா சப்பீனாவா, அந்த ஒரு லிஸ்ட்ல நம்ம போயிடுவோம். அந்த மாதிரி எல்லாம் பலி செலுத்தக்கூடிய விஷயங்களை வந்து தேவன் எதிர்பார்க்கறது இல்லை. சோ இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது அப்படின்னா, தேவன் எப்படிதான் எதிர்பார்க்கிறாருன்னா தம் பாதையில் உறுதியுடன் முன்னேறக்கூடியவர்களை தான் வந்து தேவன் என்ன பண்றாருன்னா தேடிட்டு இருக்காரு. யார் உற்சாகமா ஓடுவாங்க, யார் உற்சாகமா ரொம்ப சீரா இருக்காங்க, அவங்க மேலதான் தேவனுடைய போக்கஸ் இருக்கும். அவங்க முழுசா அர்ப்பணிக்கிறாங்களா, அந்த விஷயத்த தேவன் பார்த்துட்டே இருக்கிறாரு. தேவன் கிட்ட இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த ஒரு பாண்டேஜ யாரு வந்தாலும் பிரிக்கவே கூடாது. அந்த அளவுக்கு ஒரு உறவு முறை யார்கிட்ட வச்சிருக்கணும்னா தேவன் கிட்ட வச்சுட்டு இருக்கணும். சோ அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, தேவன்கிட்ட தனிப்பட்ட அந்த ஒரு உறவை யாருகிட்டையும் வந்து பிரிக்காத அளவுக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா வந்து வச்சுக்கணும். அடுத்தவரோட அன்பும் கருணையா நம்ம நடந்துக்கணும். சோ எப்படி மற்றவங்கிட்ட அன்பா கருணையா நடந்துக்கிறது அப்படின்னா, நம்ம என்னவா ஆக போறோம்னா ஆசாரியன் ஆக போறோம், பரிதபிக்கக்கூடிய ஆசாரியர் தான். சோ இந்த உலக ஜனங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம பாவ நிவாரண பலியா யாருக்காக செத்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும், இந்த உலக மக்களுக்கு தான். சோ அவங்கள பார்க்கும் போதே அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, கண் குருடாக்கப்பட்டிருக்குது. அப்ப அவங்கள பார்க்கும் போதோ இல்ல அவங்க கிட்ட அணுகும் போதோ நம்ம எப்படிதான் அணுகணும், எது தெரியாது. அவங்க நம்ம கிட்ட கோபமா பேசுவாங்க, ஆர்ஷா பேசுவாங்க, யாராவது ஒரு விஷயம் இல்லை, ஏன்னா எதுவுமே தெரியாது. அப்ப கூட நம்ம என்ன மாதிரி திங்க் பண்ணணும்னா யோசிக்கணும் நமக்குள்ள, வேப்பா உங்களுக்காக தான் நான் என்ன செத்துட்டு ஒவ்வொரு நாளும் பாவ நிவாரணம் படியே நானு செத்துட்டு இருக்கிறேன். அவங்க கிட்ட அப்ப நடந்துக்கிற விஷயங்கள் எப்படிதான் இருக்கணும்னா ஒரு கருணையாவும் ஒரு அன்பா தான் நம்ம நடந்துக்கணும். சோ காலத்தை தள்ளி போடாம உடனே செய்யணும். சோம்பேறித்தனத்தை வந்து நம்ம எடுத்து போட்டுட்டோம். சோ நம்ம இதெல்லாம் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம்னா சோம்பேறித்தனமாவும் ஒரு கருணையே இல்லாம அப்படியெல்லாம் இருந்தோம்னா நம்ம எந்த லிஸ்ட் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா சொல்றாரு நம்ம கிரேட் கம்பெனிக்கு போயிடுவோம். நம்ம யோசிக்கிறோம் ஒவ்வொரு டைம்ல நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பே வந்து ஐகாலிக் சபையாகணும் தான், ஓகேங்களா. அநேக டைம்ல
ட்ரூத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன யோசிக்கணும்னா, ஐயோ கிறிஸ்து ஒரு ஸ்டாண்டர்டான லைஃப் அது. அந்த மாதிரி நம்ம பரிசுத்தமா திங்க் பண்ண முடிய மாட்டேங்குது. நம்மளுடைய கிரியில நம்மளால செய்ய முடிய மாட்டேங்குது. நம்ம சபை வாய்ப்பெல்லாம் நம்ம போக மாட்டோம். நம்ம எதுக்காக போயிடுவோம், கிரேட் கம்பெனி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். சில டைம்ல அது ஒரு ராங்கான, ஒரு தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல். நம்ம முயற்சி செய்யணும். தேவன் நம்மளுடைய நோக்கத்தை தான் பாக்குறாரு. நம்மளுடைய கிரியை நம்மளுடைய 100% நம்ம சரி பண்ண முடியாது, கிளியரா செய்ய முடியாது. ஏன்னா விழுந்து போன சரீரத்துல இருக்கிறோம். நம்ம செய்யறதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா, நம்ம பேசுறதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா, அந்த நோக்கத்தை தான் தேவன் பாக்குறாரு. கிரியை செய்யறதுலயும் மற்ற விஷயத்தெல்லாம் தேவன் பாக்குறது இல்ல. சோ இருதயத்துல பரிசுத்தமா இருந்தா போதும். தேவன் என்ன பண்ணுவாருன்னா கண்டிப்பா கொண்டு போய் சேர்ப்பாரு. சோ 100% பர்ஃபெக்டா இருந்தா தான் எங்க போய் சேர முடியும்னா சபையாக முடியும். அதுல ஜஸ்ட் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் மிஸ் பண்றாங்க பாருங்க, அவங்கதான் திரள் கூட்டம். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், உடன்படிக்கை பண்ணிட்டோம் சபை அப்படின்னா திரள் கூட்டத்துக்கு வந்துருவோம். அதற்கே உரிய வாழ்க்கையை நம்ம வாழணும், ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் சபையாவது தான் ட்ரை பண்ணணும். திரள் கூட்டன்ற விஷயம் எல்லாம் அது செகண்டரி. அது ஃபர்ஸ்ட் பார்க்க விரும்புறேன். 4th பாயிண்ட், தட்டையான மூக்கு, பிளாட் நோஸ். சோ ஒருத்தர் ஒரு ஆசாரி ஊழியம் பண்றாரு, அவருக்கு மூக்கு சப்பையான மூக்கு இருந்துச்சுன்னா அங்க ஆசாரி ஊழியம் பண்ணும்போது அங்க இருக்கிற மக்கள் மத்தியில ஒரு கனம் ஒரு கம்பீரம் எல்லாமே இருக்குமா அந்த ஒரு ஆசாரியனுக்குன்னா? இருக்காது. சோ நமக்கு இது அப்படியே சொல்ல வர ஆவிக்குரிய ஒரு சின்ன சின்ன விஷயத்துல தேவனை வந்து நம்ம பிரைஸ் பண்ணலையானா நமக்கும் பிளாட் நோஸா இருக்கும், சப்பையா மூக்கான வச்சு நம்ம சுத்திட்டு இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்களை தேவனை நம்ம பிரைஸ் பண்றோமா? பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் முன்னாடியே நம்ம பார்த்தோம். அதுதான் மத்திய படிக்கும்போது மத்திய 5ஆம் அதிகாரம் 16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. சோ நம்ம நடக்கிற ஒவ்வொரு நடக்கையை பார்த்து புறஜாதிகள் என்ன பண்ணணும்னா தேவனை மகிமைப்படுத்தணும். அதற்கே உரிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம கம்பீரமா நல்ல மூக்க வச்சு சுத்திட்டு இருக்கணும்னு அர்த்தம். இல்ல இல்ல மற்ற மனுஷர் பாக்குற மாதிரி நாங்க வாழல அப்படின்னா நம்ம எந்த மூக்க வச்சு சுத்திட்டு இருக்கிறோம்? சப்பையான மூக்க வச்சு, பிளாட் நோஸ வச்சு நம்ம சுத்திட்டு இருக்கிறோம். சோ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை நம்மள பார்க்கும்போது பிரதர் ஜெக பிரதர் இங்க போறாரு, அவர் கிறிஸ்து மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு என்ன பண்ணணும் சொல்லணும். மற்றவங்க நம்மளை பார்த்து ஒவ்வொருத்தரும் சொல்லணும், தேவனை மகிமைப்படுத்தணும். இவங்கள எந்த விதத்துல தான் பிடிக்க முடியும், அரெஸ்ட் பண்ண முடியும்னா அவங்க வணங்குற தேவன் விஷயத்துல அரெஸ்ட் பண்ண முடியும். மற்ற விஷயத்துல இவங்களை எதுவுமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பேர் வாங்கணும். இதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒருத்தர் வாழ்ந்தார், தானியல் வாழ்ந்தார். வசனம் வாசிக்கலாம். தானியல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தானியல் 6ஆம் அதிகாரம் வசனம் 5. அப்பொழுது அந்த மனுஷர், நான் இந்த தானியேலை உன்னுடைய தேவனை பற்றிய தேவ விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை தேவன் விஷயத்துல அவரை முகாந்திரத்தை ஒழிய வேற எந்த விஷயத்திலும் என்ன பண்ண முடியாது, அவரை குற்றம் கண்டுபிடிக்க முடியாதுன்ற ஒரு விஷயம் வந்து அந்த அளவுக்கு தானியல் பேர் வாங்கி எடுத்திருக்காருன்னா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மளும் எப்படிதான் பேர் வாங்கணும்னா ஒவ்வொரு விஷயத்த தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளா வாழணும். நம்மளை குற்றம் கண்டுபிடிக்கணும்னா தேவனை பத்தி விஷயங்களை மட்டும்தான் நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணவே தவிர மற்றபடி அந்த விஷயம் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆனா மற்றபடி உலக ஜனங்களுடைய எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்வாங்களா அப்படின்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க. இங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. தேவனுக்கு சித்தமான நம்மளுடைய கோர்ஸ் எல்லாம் நம்ம முடிச்சுட்டு போயிட்டு வச்சுக்கோங்க, கிறிஸ்துவோட அங்க மேல இருந்து ரூல் பண்ணும்போது அவரோட சேர்ந்து நம்ம ரூல் பண்ணும்போது அப்போ அந்த உலக ஜனங்கள் யோசிப்பாங்க, பேசுவாங்க, திங்க் பண்ணுவாங்க. ஆமாப்பா அதற்கே உரிய வாழ்க்கையை யார் வாழ்ந்துருக்கிறாரு, அந்த பிரதர் அந்த சிஸ்டர் இங்க வாழ்ந்தாரு, எங்க பக்கத்து வீட்டுக்காரர் தான் அவரு, என்னமா வாழ்வாரு, அவரு எவ்வளவு ஒழுங்கா இருப்பாரு, எவ்வளவு டிசிப்ளினா இருப்பாருன்ற விஷயங்கள்லாம் இங்க நம்ம சர்டிபிகேட் வாங்கணும். புரிஞ்சுங்களா? அதெல்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன உலக பிரகாரமான ஆசைகள் சிற்றன்பங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து டைம் நம்ம ஒதுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அங்க ஆசாரிய ஊழியத்தை போயிட்டு நம்ம செய்யவே முடியாது. அதான் இந்த உலகத்திலேயே வந்து இந்த மோஸ்ட் பாப்புலர் லீடர் ஆகணும்னா ஒருத்தர் எவ்வளோ விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க, தியாகம் பண்ணுவாங்க, ரொம்ப உழைப்பாங்க. கூட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், எலெக்ஷன் எல்லாம் போச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா ஒரு பொசிஷனுக்கு வரணும்ன்றதுக்காக எவ்வளோ மணி நைட்டும் பகலும் பார்க்காம அவ்வளோ ஸ்பீச் பண்ணிக்கின்னு அவ்வளோ டைம் வந்து அங்க பறந்துக்கின்னு இங்க பறந்து ஃபிளைட்ல
எவ்வளவு பண்ணாங்க. ஏன்னா அந்த ஒரு பொசிஷனுக்கு வரணும். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, இவங்க பண்றது ஜஸ்ட் அழிஞ்சு போயிடும். நம்ம கிறிஸ்துவோடு எப்பவுமே இருந்து பிரதான ஆசாரியர் கூட இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே வந்து ரூல் பண்ண போறோம்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எஃபர்ட் போடணும். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையே முழுசா என்னவா இருக்கணும்னா சாக்ரிஃபைஸ் லைஃபா இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை. அப்படி இருந்தாதான் அவ்வளோ பெரிய இடத்துல போயிட்டு நம்ம உட்கார முடியும், நம்ம ரூல் பண்ண முடியும் கிறிஸ்துவ கூட சேர்ந்து. அதுக்கு உரிய எஃபர்ட் நம்ம போடலைன்னா நம்ம என்ன ஆக முடியாது, சபையாக முடியாது, ஆசாரிய ஊழியம் நம்மளால பண்ண முடியாது. சோ அடுத்த பாயிண்ட், 5வது பாயிண்டா மிதமிஞ்சிய அவயம், சூப்பர் ஃப்ளோஸ், அது இங்கிலீஷ்ல சூப்பர் ஃப்ளோஸ். சோ ஒரு ஆசாரிய ஊழியம் பண்ணணும்னா, ஒரு மனுஷன் தேவன் படைச்ச படைப்புலயே ஒரு கையில 5 விரல் இருக்கணும்னா 5 விரல் தான் இருக்கும், காலில் 5 விரல்னா 5 விரல். எக்ஸ்ட்ரா எதனா ஒரு அவயம் இருந்துச்சுன்னா அதான் அது பேர் தான் மிதமிஞ்சிய அவயம். அந்த அவயம் யாருக்குன்னா ஒருத்தர் இருந்தா அது ஒரு ஹேண்டிகேப் மாதிரி, அவங்க ஆசாரிய ஊழியம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? சோ நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய கோர்ஸ் முடிச்சுட்டு போயிட்டாரு. அவர் ரொம்ப பரிபூர்ண தன்மையில போயிட்டு இருக்கிறாரு. அவரை பரிபூர்ண தன்மையில போயிட்டு நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. நம்மளும் போயிட்டு அவர் கூட இருக்கணும் அப்படின்னா நம்மகிட்டயும் எது இருக்கக்கூடாதுன்னா இந்த மிதமிஞ்சிய அவயங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. சோ தேவன் அவர் ஒரு கட்டளை கொடுத்துருக்காருன்னா அந்த கட்டளை என்ன பண்ண மாட்டாரு, மாத்திக்க மாட்டார். 1,44,000 1,44,000 பேர் தான் சபை. அதை தவிர 1, 2 எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவார், எக்ஸ்டெண்ட் பண்ணுவார் தேவன், சின்ன சின்னதா பண்ண மாட்டார். அவருக்குள்ள ஒரு ரூல். சோ நாமளும் என்ன பண்ணணும்னா, தேவன் கொடுத்துக்கிறார் ஒரு விஷயத்த, அந்த விஷயத்தை தவிர நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அவயங்களா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணிக்க கூடாது. எப்படி பண்ணிக்க கூடாதுன்னா, ஒரு சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, பெஞ்சமின் பார்டன் பிரதர் கிட்ட, பிரதர் எனக்கு ரொம்ப டைமே கிடைக்க மாட்டேங்குது, என்னுடைய ஒர்க்லயே ரொம்ப டைம் போயிடுது அப்படின்னு வந்து சொல்லும் போது என்னால சத்தியத்தை படிக்க முடியல, தியானிக்க முடியல, நான் போயிட்டு இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் நான் மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லும் போது, அந்த அம்மா பேசிட்டே இருக்கும்போது பெஞ்சமின் பிரதர் பார்டன் பிரதர் வந்து கேட்டுட்டே இருக்காரு. ஆனா அந்த அம்மா வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு சகோதரி இல்லை, 3 வேளை சாப்பாடு கிடைக்குது, நல்ல ஸ்டேட்டஸ்ல நல்ல ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா போயிட்டு தேவையில்லாம ஒரு கமிட்மெண்ட்ல போயிட்டு மாட்டிக்கிறது. இதுதான் வந்து சூப்பர் ஃப்ளோஸ். தேவையில்லாம ஒரு அவயங்களை போயிட்டு எக்ஸ்ட்ரா அவயங்கள் நமக்குள்ளவே என்ன ஆகுதுன்னா உருவாக்கிக்கிறது. சோ பெஞ்சமின் பார்டன் பிரதரோட சொல்லியிருக்கிறாருங்க, சொன்ன உடனே பிரதர் நான் சொல்லியிருக்கேன், எக்ஸ்ட்ரா அவயமெல்லாம் உங்களுக்குள்ள நீங்க வளர்த்துக்காதீங்க, இருக்கிறதுக்கு கிடைக்கலன்னா அது போதும். அதை தவிர எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட்ல போய் நீங்க மாட்டிக்க கூடாது. அப்படி மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன ஆவீங்கன்னா, உங்களால சத்தியத்துல அதிகமா நீங்க ஓட முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சத்திய ஊழியத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட் டைம் ஒர்க் எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க, அதாவது ஓட்டி பண்ணுவாங்க. ஓட்டி பண்ணலாமா வேணாம்? ஓட்டி பண்ற நிமித்தமா அந்த வரக்கூடிய வருமானம் எடுத்து ஊழியத்துக்காக தான் கொடுக்குறாங்க. நம்ம பண்ணலாமா அந்த மாதிரி? நம்மளுடைய நேரத்தை எக்ஸ்ட்ரா உழைச்சி ஒரு சண்டே சர்வீஸ் கூட வராம டியூட்டிலே இருந்து அந்த ஓவர் டைம் காசு எடுத்து தேவன் அவருடைய ஊழியத்துக்காக நான் கொடுக்குறேன், தேவனுடைய பிள்ளைகளுக்காக தான் கொடுக்குறேன் அப்படின்னா தேவன் அதை அங்கீகரிப்பாரா? அப்படின்னா தேவன் ஃபர்ஸ்டே சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம். சோ எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் டியூட்டியை நம்ம பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு அவயங்களை வந்து நம்மளே உருவாக்க கூடாது. நம்மளுடைய டைம் லிமிடேஷன் அந்த டைம் லிமிடேஷன் வரல தான் நம்ம என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணோம். மற்ற டைம் எல்லாம் தேவனுடைய ஊழியத்துக்காகவும் தேவனுடைய விஷயங்களை படிக்கிறதுக்காகவும் வந்து நம்ம என்ன பண்ணா சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஏன்னா தேவன் கொடுத்துக்கிற அந்த டைம் எல்லாம் வந்து ரொம்ப வேல்யூபிளான டைம். அந்த டைம் எல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதான் தீமோத்தேயுல சொல்லும் போது 1 தீமோத்தேயு 6:6 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:6 போதும் என்கிற மனதுடனே கூட தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதுன்ற லெவல்லே நம்ம நின்னுடணும். அதை தவிர நம்ம எக்ஸ்ட்ரா அவைகளா நம்ம எக்ஸ்ட்ரா பார்ட் டியூட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க கூடாது. ஒரு பிரதர் ட்ரூத்துக்கு வந்த ஸ்டார்டிங் எல்லாம் பண்ணிருக்காங்க. ட்ரூத் வரதுக்கு முன்னாடி அவருக்கு ஐஸ்கிரீம் சோடானா ரொம்ப பிடிக்குமா. என்ன பண்ணுவார்னா போயிட்டு எப்பவுமே டெய்லியும் வாக்கிங் போயிட்டு ஐஸ்கிரீம் சோடா டெய்லியும் குடிச்சிட்டு வருவாராம். அது அவருடைய ஹாபிட்டா இருந்தது. சோ பிரதர் ட்ரூத்துக்குள்ள வந்துட்டாரு, சத்தியம் கிடைச்சிட்டோன்னு அதே கடைக்கு போய் அந்த கடையான போயிட்டு யோசிச்சாராம், இந்த ஐஸ்கிரீம் சோடா குடிக்கிறதுனால நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு எதனா யூஸா, இதுல வந்து நம்ம எதனா வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் யோசிக்கும் போது இதனால ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு
டெய்லியும் அந்த ஐஸ்கிரீம் சோடாக்கு அவர் அந்த குடிப்பார் பாருங்க, அந்த ஒரு காசு என்ன பண்ணிருக்காருன்னா எடுத்து வச்சு சேகரிச்சு என்ன பண்ணிருக்காருன்னா ஊழியத்துக்காக கொடுத்துக்கிறாரு. சின்ன விஷயம் தான் அது, ஆனா அந்த சின்ன விஷயம் பெரிய ஊழியங்களுக்கெல்லாம் யூஸ் ஆயிருக்கு அந்த மணி. அதே போலதான் ஒருத்தருக்கு வந்து மேகசின் படிக்கிற ஹேபிட், நியூஸ் பேப்பர்லாம் படிப்பாராம், ரெகுலரா படிப்பாராம், கண்டினியூவா படிப்பாராம். ஸோ அவரு திங்க் பண்ணாரா, என்ன திங்க் பண்ணாருன்னா, இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எதனா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா? ஒண்ணுமே இல்லையே. அப்ப அந்த மணியை நான் ஏன் தேவையில்லாம வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிறத விட்டு அந்த மணியை எடுத்து அது பார்க்கறது சின்ன விஷயமா தான் தெரியும், ஆனா அந்த சின்ன விஷயத்த வந்து சேகரிச்சு என்ன பண்ணிருக்காருன்னா தேவனுடைய ஊழியத்துக்காக கொடுத்துருக்காரு. சோ அவர் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது குத்தமா இல்ல நியூஸ் பேப்பர் படிக்கிறது குத்தமா? இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறது எக்ஸ்ட்ராவையும் சொல்றேன். ஏன்னா அது ஒரு ஹேபிட் ஆயிடும். நம்மளுடைய விஷயங்கள் சத்தியத்தை படிக்காம நியூஸ் பேப்பர் படிக்கிற விஷயங்களை எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் சின்ன அவயங்களா நம்மளுக்கிட்ட உருவாயிடும். அப்படி சின்ன அவயங்கள் எக்ஸ்ட்ரா உருவாயிடுச்சுன்னா நம்ம எதுக்காக உடன்படிக்கை பண்ணிருக்கிறோம்ன்ற விஷயத்தையே வந்து நாளடைவில் நம்ம என்ன ஆயிடும்னா மறக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நமக்குள்ள போயிடுவோம் அப்படின்றத நம்மளுடைய சொல்றாரு இந்த இடத்துல. அடுத்ததான், கார் வாங்கலாமா? நம்மளுடைய வாழ்க்கையில வாங்கலாம். நல்ல காஸ்ட்லியான செப்பல்ஸ் எல்லாம் வாங்கலாமா? வாங்கலாம். அது அவங்களுடைய சுயாதீனம். ஆனா கார் வாங்குறதுக்கு பின்னாடியும் செப்பல் வாங்குறதுக்கு பின்னாடியும் ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா? நான் இது எதற்காக வாங்குறேன், ஏன் வாங்குறேன் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் ஊழியத்துக்காகவும் தான் நான் அதை வாங்குறேன். காரை வாங்குறேன், ட்ரூத்துக்கு டிராவல் பண்றது தான் வாங்குறேன் அப்படின்னா தாராளமா வாங்கலாம். ஏன்னா தேவன் பின்னாடி இருக்கிற நோக்கத்தை தான் பார்ப்பாரு. புரியுதுங்களா? ஐயோ பிரதர், கடைசி காலத்துல எதுக்கு பிரதர் வீடு நம்ம கட்டணுமா வாங்கணுமா அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். சில பேர் வந்து இல்ல இருக்கிறவர்களும் வாடகை வீட்டுல இருந்து நம்ம அப்படியே போயிடலாம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அந்த விஷயங்களும் பின்னாடி நோக்கம் என்னன்னு தான் பார்ப்பார் தேவன். ஒரு வீடு வாங்குற தேவன் வந்து அவர் ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரா, சந்தோஷமா வாங்கிக்கலாம். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் வருவாங்க, அங்க ஒரு டிஸ்கஷன் நடக்கும், அங்க ஒரு கேதரிங் இருக்கும், ஒரு ஃபெல்லோஷிப் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளோட பாதங்களை கழுவுறது தேவன் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார். இதெல்லாம் தப்பு கிடையாது. இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் நம்ம கிட்ட எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா தூக்கி போட்டுடலாம். ஏன்னா நம்ம எப்போ தேவன்கிட்ட உடன்படிக்கை பண்ணமோ அப்பல இருந்தே அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். தேவனுக்கு என்னுடைய சித்தம் இல்லை, ஒவ்வொரு விஷயத்திலயும் உங்களுடைய சித்தத்தை தான் செய்யறதுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்போ அந்த எக்ஸ்ட்ரான்ற விஷயங்கள்லாம் சின்ன விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகும் நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்னா கட் பண்ணிடணும். அப்படி கட் பண்ணிட்டாதான் அந்த மிதம் மிஞ்சி அவயங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுடைய சிந்தையிலையும் நம்மளுடைய கிரியையிலையோ வளராம இருக்கிறத நம்ம பார்த்துக்கணும். அடுத்ததா கால் ஒடிந்தவன், புரோக்கன் ஃபுட்டர். இந்த கால் உடைஞ்சவங்க ஆசாரிய ஊழியம் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தர் ஒரு கால் உடைஞ்சிச்சுன்னா அவர் எதை மேல சப்போர்ட் பண்ணுவார்னா, எதனுடைய மேலே அவருடைய நோக்கம் இருக்குன்னா, அங்க கையில வச்சுட்டு இருக்காரு பாருங்க 2 ஸ்டிக்கு, அது மேலேயே தான் அவருடைய ஒரு நோக்கம், அதை பேஸ் பண்ணியே இருப்பாரு. அதான் அவருக்கு ஒரு சப்போர்ட். அது இல்லாம அவர் என்ன பண்ண முடியாது. அதை ஒரு ஓரமா வச்சுட்டு போயிட்டு அங்க ஆசாரிய ஊழியம் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. எதை டிபெண்ட் பண்ணி ஆகணும், கால் உடைஞ்சவர் ஸ்டிக்கு. ஸோ இது ஸ்பிரிச்சுவலாக எப்படி அப்படியே கம்பேர் பண்ணி கொண்டு வராரு பிரதர்னா, சில பேரு எதை மேல வந்து டிபெண்ட் பண்ணிடுவாங்கன்னா அவங்களுடைய பிசினஸ் மேல டிபெண்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டிக்க போல பிசினஸை வச்சு டிபெண்ட் பண்ணிக்குவாங்க கால் உடைஞ்சவங்க. ஸோ பிசினஸ்ல அவர் வந்து ரொம்ப செழிப்பா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி போனாருன்னா அவர் சபையில வரும்போது எப்படி தெரியுமா இருப்பாரு, எல்லாருக்கும் ரொம்ப க்ளோஸா இருப்பாராம், ரொம்ப சிரிச்சு பேசுவாராம், நிறைய பேர் ரொம்ப ஆறுதல் படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் செய்வாராம். ஏன்னா அவர் ஸ்டிக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவர் ஸ்டிக்ன்றது வந்து அவருடைய பிசினஸ் என்ன ஆயிட்டு இருக்கு, இப்போ நல்லா சூடு பூச்சி நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதனால சபையில வந்து ரொம்ப ஜாலியா சந்தோஷமா எல்லாருக்கிட்டையும் அப்படியே நல்லா கவுன்சிலிங் கொடுத்து நல்லா பேசி சந்தோஷமா இருப்பாராம். அதே அவருடைய பிசினஸ் டவுன் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அவர் எப்படி இருப்பாருன்னா சபையில எல்லாமே ஒரு பிரதர்லி ஃபெலோஷிப்ல இருப்பாங்க, ஆனா இவங்க மட்டும் எப்படி தெரியுமா இருப்பாங்க, ரொம்ப ஒரு ஓரமா தனியா ஒரு ஏதோ இழந்த மாதிரி எல்லாம் ஃபீல் ஆன மாதிரி. ஏன்னா அவங்க எதை டிபெண்ட் பண்றாங்கன்னா ஸ்டிக்கை டிபெண்ட் பண்றாங்க, அதான் பிசினஸ் டிபெண்ட் பண்றாங்க. டிபெண்ட் பண்றதுனால என்ன ஆயிடுதுன்னா இந்த ஒரு கால் உடைஞ்ச நிலைமைக்கு இவங்க போயிடுறாங்க. ஸோ இதைதான் அக்ரிகல்ச்சர்லயே சொல்றாரு பிரதர். அக்ரிகல்ச்சர் நல்ல இன்கம் வந்தா நல்லா சபையில் சூப்பரா இருப்பாங்க, ஆனா அந்த அக்ரிகல்ச்சரை ரொம்ப நஷ்டமாயிடுச்சுன்னா எப்படி இருப்பாங்கன்னா கால் உடைஞ்சு போன நிலைமையில வந்துருவாங்க.
அடுத்துதான் சகோதர பெல்லோஷிப்லயே ட்ரூத்தை கேட்டுட்டு வந்தவொடனே நல்ல ஒரு பெல்லோஷிப் வந்துடும் எல்லாருக்கும். நல்ல ஒரு பெல்லோஷிப். நல்ல பெல்லோஷிப்னா நல்ல பெல்லோஷிப். ஓகே, நல்ல பெல்லோஷிப்னா நல்ல பெல்லோஷிப் தான். அந்த பெல்லோஷிப்ல எப்படி போயிடுவாங்கன்னா ரொம்ப ஒற்றுமையா இணைஞ்சு போயிடுவாங்க. அப்படி இணைஞ்சு போயிட்டு திடீர்னு அந்த ரெண்டு ஃபேமிலியில ஒரு ஃபேமிலி ஒருத்தர்கிட்ட சரியா பேசல, சரியா மூவ் பண்ண மாட்டேங்காங்க, அந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னு ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா ரொம்ப டல் ஆயிடுவாங்க, ரொம்ப சோர்வாயிடுவாங்க. அவங்க எக்லிஷாக்கு இன்னைக்கு வரல அந்த ஃபேமிலி. ஏன்னா அவங்க எக்லிஷா வரலன்னு தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், எக்லிஷால ஒரு ஓரமா ரொம்ப டல்லா உட்காந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நெருங்கி ஃபெலோஷிப்ல இருந்த ஃபேமிலி என்ன ஆகல, வரல. சப்போஸ் அவங்க வரலன்னு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுங்க ஃபர்ஸ்டே, இவங்க என்ன தெரியும் பண்ண மாட்டாங்க, எக்லிஷாக்கு வரமாட்டாங்க. சோ நம்ம இதெல்லாம் டிபெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணோம், யாரை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய தேவனையும் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் மட்டும்தான் நம்ம டிபெண்ட் பண்ணக்கூடியவர்களா இருக்கும். புரியுதுங்களா? அடுத்த பாயிண்ட், கை உடைந்தவன். இந்த கை உடைந்தவங்க வந்து ஆசாரிய ஊழியம் பண்ண முடியாது. இதுதான் பிரதர் சொல்லும்போது குறுகிய கால உற்சாகம் உடையவர்கள் இவங்க, கிரியை செய்யாதவர்கள் இவங்க. இவங்க எந்தெந்த மீட்டிங் மட்டும்தான் வருவாங்கன்னா ஸ்பெஷல் மீட்டிங் மட்டும்தான் வருவாங்க. ஒன் டே மீட்டிங் வருவாங்க, கன்வென்ஷனுக்கு வருவாங்க, மெமோரியல் அப்போ மட்டும் தான் வருவாங்க. அப்ப மட்டும் தான் அவங்கள பார்க்க முடியும். மற்ற டைம்ல எல்லாம் சபைக்கு வரவே மாட்டாங்க. அப்படி வரும்னா பிரதர் இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா இவங்க எல்லாம் கை உடைஞ்சப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்க. இப்படி கை உடைஞ்ச நிலைமையில இருக்கிறவங்க எப்பெல்லாம் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வராங்கன்னா இவங்க எல்லாம் வந்து ஆசாரிய ஊழியம் அங்க பண்ண முடியுமா அப்படின்னா இவங்க எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுதான் யாக்கோபுல சொல்லும் போது வசனம் என்ன சொல்றதுன்னா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறோம். எப்பயோ ஒரு டைம் வந்துட்டு எப்பயோ ஒரு டைம் அட்டன் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா இவங்க எல்லாம் கை உடைஞ்ச நிலைமையில இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் சபை ஆக முடியாது. சோ இவங்க எப்படி வரமாட்டாங்கன்னா சபைக்கு சரியா வரமாட்டாங்க. சபையில ஒரு மூத்த சகோதரர் இருந்து ஒரு சின்ன ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன், பிரதர் நீங்க சத்தியத்தின் அடிப்படையில நீங்க பண்ற விஷயங்கள் சரியில்லை அப்படின்னு என்ன ஆயிடும் தெரியுங்களா, இவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்துட்டு ஒரு கஷ்டம் ஆயிட்டு சபைக்கே வரவன ஆயிடுவாங்கன்னா நின்றுவாங்க. ஸ்பெஷல் மீட்டிங் மட்டும் வருவாங்க, அட்டன் பண்ணிட்டு போகக்கூடிய இருப்பாங்க. அதுதான் சொல்றாரு எபிரேயர்ல, சபை கூடுதல் என்ன பண்ணக்கூடாது, நம்ம விடக்கூடாது. ஏன்னா சபை கூடுதல் வந்தாதான் நம்மளுக்கு அநேக சத்தியங்களை வந்து தேவன் கொடுப்பாரு, பெரிய டிஸ்கஷன் மூலமா கொடுப்பாரு. சகோதர சகோதரிகளோட பேசுறது நிமித்தமா அநேக விஷயங்கள் படிச்ச விஷயங்களை வந்து சகோதர சகோதரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க ஷேர் பண்ணுவாங்க. அடுத்ததா கூணன். கூணன் வந்து ஆசார ஊழியம் பண்ணக்கூடாது. ஏன்னா கூணனா நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, ஹஞ்ச் பேக் அது. ஏன்னா அவரே ஏற்கனவே என்ன பண்ணி வச்சுட்டு இருப்பாரு, அவரு முதுகுல ஒரு பாரத்தையும் ஒரு கஷ்டத்தையும் அவர் சுமந்துட்டு இருப்பாரு. அப்படியே மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஆசாரிய ஊழியம் பண்ணக்கூடாது அப்படின்றாரு. இதை நமக்கு எப்படி கம்பேர் பண்றாருன்னா, நாமளும் ட்ரூத்துக்கு வரும்போதே நம்ம நிறைய பார சுமைகளை நம்மளே சுமந்துக்கிறது. என்னவெல்லாம் சுமந்துக்கோங்கன்னா, ஐயோ என்னுடைய ஃபேமிலி, நான் எல்லாத்தையுமே என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி, என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணணும், நான் சுமந்து தான் ஆகணுமே, இவ்வளவு கஷ்டங்களை நான் தான் சகிச்சாகணுமே, இது தவிர வேற வழியே இல்லையே அப்படின்னு எல்லா வெயிட்டையும் எடுத்து நமக்கு மேலேயே வச்சுக்கிட்டு நம்ம ஊழியம் பண்ணணும்னா ஃப்ரீயா பண்ண முடியுமா? எல்லா இடத்துக்கும் நம்ம டிராவல் பண்ணுமா, சத்தியத்தை சொல்றதுக்கு போக முடியுமா? ஏன்னா எல்லாம் ஒரு பேர்டன் வச்சுக்கிட்டு எந்த இடத்துக்குமே சத்தியத்துல ஃப்ரீயா நம்மளால என்ன பண்ண முடியாது, ஓடவே முடியாது. அதுதான் சொல்றாரு. வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 மத்தேயு 11ஆம் அதிகாரம் வசனம் 28 முதல். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். சொல்றாரு, என்னுடைய நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நம்ம ஏத்துக்கிறது இல்ல. நம்ம சுமையை எடுத்து யார் மேல வைக்கிறது இல்ல, தேவனுக்கிட்டையும் கிறிஸ்துக்கிட்டையும் நம்ம கொடுத்துறது இல்ல. இன்னமும் எல்லாத்தையுமே நம்மளே பண்ணிடுற மாதிரி பெரிய போரன் எடுத்து நம்ம மேல வச்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுன்னா ஆசாரிய ஊழியம் பண்றதுக்கு நம்மளால ஓடவே முடியாது. நம்ம கூணம் நிலத்திலே நம்ம இருந்துருவோம். அடுத்ததான் குள்ளன். இந்த குள்ளன் அப்படின்னு பார்க்கும்போதே நம்ம இந்த உலகத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குள்ளனா பார்த்தோன்னே நார்மலா வந்து சிரிப்பாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய நிலைமை என்ன ஆகுதுன்னா முழுசா வளர்ச்சி அடையாத ஒரு நிலைமையில அவங்க நின்றுறாங்க. ஒரு சிறு காலம் மட்டும் தான் ஸ்டார்டிங்ல வளர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி அப்படியே ஸ்டாப் ஆயிடுது.
இது எடுத்து நமக்கு எப்படி பிரதர் கம்பேர் பண்றாரு அப்படின்னா, சிலர் பேர் வந்து அன்பு காமிக்கிற விஷயத்துல ஸ்டார்டிங்ல ட்ரூத்ல வந்தோடனே ரொம்ப ஓவர் எக்ஸ்ட்ரீமா காமிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங் டைம்ல நாளடைவு போகும்போது அந்த அன்பு என்ன ஆயிட்டு இருக்குன்னா அப்படியே அந்த குள்ள நிலைமையிலே இருந்திருப்பாங்க. திரும்பவும் அதிகப்படியான நிலைமையில அவங்க காமிக்கிறதுல அந்த ஒரு லிமிடேஷனோட அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அடுத்ததா சத்தியத்தை அறிகிற விஷயத்துல என்ன ஆயிடுவாங்கன்னா குள்ளன் ஆயிடுவாங்க. நிறைய விஷயங்களை படிச்சிருப்பாங்க, ஷேர் பண்ணிருப்பாங்க. ஆனா நாளடைவுல அந்த லிமிடேஷன்ல அவங்க இருந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆக மாட்டாங்கன்னா வளர்ச்சி ஆக மாட்டாங்க. ஊழியம் செஞ்சிருப்பாங்க, ஓடி ஸ்டார்டிங்ல பயங்கரமா ஊழியம் செஞ்சிருப்பாங்க. ஆனா நாளடைவு என்ன ஆகும்னா குள்ள நிலைமையில இருந்துருவாங்க. ஊழியம் செய்யற விஷயங்கள் குறைஞ்சிட்டே இருக்கும். சோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா, ஸ்டார்டிங் நம்ம எப்படி இருந்தோம், அன்பு காமிக்க விஷயத்துலயும் சரி, சத்தியத்துல மற்றவங்களுக்கு ஓடி சொல்ற விஷயத்துலயும் சரி, ஊழிய சகோதரர்களுக்கு செய்யற விஷயத்துலயும் எவ்வளவு உற்சாகமா டிராவல் பண்ணணுமோ அதே போல நம்ம என்ன பண்ணணும், வரக்கூடிய நாட்கள் நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னாதான் நம்மளுடைய வளர்ச்சி என்ன ஆகும்னா அதிகரிச்சுட்டே போகும். ஒரு லிமிடேஷன்லயே இருந்துட்டோம்னா நம்ம கூண நிலைமையிலே நம்ம இருந்துருவோம். சில பேருக்கு உடம்பு ரொம்ப சிறுசா இருக்கும், தலை மட்டும் ரொம்ப பெருசா இருக்கும். இதுல பிரதர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சில பேர் நிறைய தேவனுடைய சத்தியங்களை படிச்சு ரீபிரின்ஸ் எல்லாத்தையும் படிச்சு நிறைய நாலேஜ் வச்சுருப்பாங்க. நிறைய நாலேஜ் உள்ள இருக்கும். ஆனா அவங்களுடைய கேரக்டர்ல, அவங்களுடைய கிரியையில கேரக்டர் டெவலப்மெண்ட்டே இருக்காது. எதனா கேளுங்க அவங்ககிட்ட, ரீபிரின்ஸ் ஆர்டிகல் அந்த வசனத்துக்கு அப்படியே உடனே எடுத்து சொல்லுவாங்க. ஆனா கேரக்டரை எடுத்துட்டு பாருங்க அவங்ககிட்ட கேரக்டரே. சோ இந்த நிலைமையே இருந்தாலும் இவங்களும் ஒரு வகையான குள்ளர்கள் லிஸ்ட்ல தான் தேவன் வந்து பாக்குறாரு. சோ இதுதான் வந்து நம்ம சொல்லும்போது உண்மையான ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது எல்லா காரியங்களிலும் சமநிலை உடையதா இருக்கணும். சோ எல்லா விஷயங்கள்லயும் நம்ம டெவலப் ஆகணுங்களா இருக்கணும். அது அன்பு காமிக்கிற விஷயமா இருக்கட்டும், தீர்க்க தரிசன ஹேண்டில் பண்ற விஷயமா இருக்கட்டும், கேரக்டர் பேசுற விஷயமா இருக்கட்டும், பெரிய டிஸ்கஷன் ஆன்சர் பண்ற விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நம்ம எப்படிதான் இருக்கணும்னா வளர்ந்த நிலைமையில் தான் நம்ம இருக்கணும். ஒரு சின்ன ஒரு குறுகிய நிலைமையில குள்ளன் நிலைமையில் நம்ம இருக்கக்கூடாது. மற்றவர்கள் பார்த்து நம்மளுடைய வளர்ச்சி அளவிடக்கூடாது. இப்போ நான் பார்த்து ஜேக்கப் பிரதர் பார்த்து நான் கம்பேர் பண்ணிக்கணும்னு வச்சுங்களேன், அவருடைய வளர்ச்சி வேற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? என்னுடைய வளர்ச்சி வேற மாதிரி இருக்கும். சோ மற்றவங்களை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எப்பவுமே கம்பேர் பண்ணிக்க கூடாது. அவர் மட்டும் பாரு இப்படி இருக்கிறார், நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டு வச்சுங்களேன், அங்கேயே நம்ம விழுந்துருவோம். ஒவ்வொரு பயணமும் வந்து தனித்தனி இண்டிவிஜுவல் ஓட்ட. இது இண்டிவிஜுவலுக்கு தேவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தாளந்து, சில பேருக்கு 5 தாளந்து கொடுப்பாரு, சில பேருக்கு 3 தாளந்து கொடுப்பாரு, சில பேருக்கு 1 தான் கொடுத்துருப்பாரு. என்னெல்லாம் கொடுத்துருக்காரோ அதுலதான் நம்ம ஓடணும். சோ எவ்வளவு ஒவ்வொரு நாளும் சொந்த வளர்ச்சியில் கவனம் செலுத்தணும். நம்ம தனிப்பட்ட விஷயத்துல ஒவ்வொரு நாள் நம்ம எப்படி நம்ம வளர்ந்துடுக்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணணும்னா யோசிச்சு பார்க்கணும். அடுத்து எவ்வளவு வளர்க்கணும் என்பதை நம்ம வந்து சிந்தித்தால் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும்னா ஜெயம் பெறுவோம். ஒவ்வொரு நாள் நம்ம எவ்வளவு படிக்கிறோம், நம்மளுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட் ஒவ்வொரு நாள் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம வளர்த்துட்டு இருக்கிறோம், தீமை பேசக்கூடிய விஷயங்களையும் சரி, தீமை கற்பனை பண்ணக்கூடிய விஷயங்களும் சரி, நம்ம படிக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்டும் கேட்கிற ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நம்மளுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததான் 10வது பூ விழுந்த கண்ணன். சப்ஜெக்ட் ரொம்ப போர் அடிக்குதா? பூ விழுந்த கண்ணன். இந்த பூ விழுந்த கண்ணன் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். குருடர்கள்ன்ற ஒரு லிஸ்ட். இந்த பூ விழுந்த கண்ணன்றது வந்து அவங்களுடைய கண் பார்வை வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப மங்களா இருக்கும். அடுத்ததான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு கண்ணுல வந்து ஒரு புற மாதிரி வந்துட்டு, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கிறவங்க வந்து ஆசாரிய ஊழியம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை நமக்கு எப்படி கம்பேர் பண்றாருன்னா, இந்த ஆவிக்குரிய பார்வை மங்களா இருக்க காரணம், சகோதரர்கள் வளர்ச்சி ஆவறாங்கன்னா அதை பார்த்து பொறாமை வருது அப்படின்னா அவங்க எந்த நிலைமையில தான் இருக்கிறாங்கன்னா பூ விழுந்த கண்ணன் லிஸ்ட்ல தான் இருக்கிறாங்க. ஒரு சகோதரன் ஒரு தவறை சுட்டி காமிக்கும் போது நமக்கு கோபம் வருதா? ஏன்னா அவர் சரியாதான் சுட்டி காமிச்சிருப்பாரு. வசனத்தின் அடிப்படையில, சத்தியத்தின் அடிப்படையில சுட்டி காமிக்கும் போது அதை நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏதுவான எடுத்துக்கின்னு நம்ம அமைதியா போனோமே தவிர அந்த இடத்துல கோவப்படக்கூடிய விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு வகையான பூ விழுந்த கண்ணன் லிஸ்ட்ல சேரும். சோ சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்களை உற்சாகப்படுத்தும் போது அவங்களுக்குள்ள பெருமை வருதா? அப்படி பெருமை வருதுன்னா அப்போ அவங்களுக்குள்ள எது இருக்கு, எந்த ஒரு மாதிரியான கேரக்டர் இருக்குன்னா இந்த பூ விழுந்த கண்ணனுடைய கேரக்டர் இருக்கு. நாம அப்ரிஷியேட் பண்ணுவோம். அப்ரிஷியேட் பண்ணும்போது சில விஷயங்களை தான் நீங்க ரொம்ப சூப்பரா பண்ணீங்க சிஸ்டர், நீங்க ரொம்ப சூப்பரா பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் போது எந்த சூழ்நிலையும் நமக்குள்ள அந்த ப்ரைட் என்ற ஒரு விஷயம் வந்துடவே கூடாது.
ஸோ இது ப்ராக்டிக்கல் லைஃப்ல பெஞ்சமின் பார்டன் லைஃப்ல நடந்திருக்கு ஒரு கன்வென்ஷன். ரியலா நடந்த ஒரு ஸ்டோரியை வந்து பிரதர் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்றாரு. இந்த மவுண்டைன் லேக் பார்க் கன்வென்ஷன்ல வந்து என்ன பண்றாருன்னா, ரசல் பிரதர் அந்த ஒரு கன்வென்ஷன் முடிஞ்ச உடனே எல்லா பில்கிரிம்ஸையும் வந்து கூப்பிடுறாரு ஒரு இடத்துக்கு. கூப்பிட்டுட்டு அவங்க கூடவே அவர் இருந்த இடத்துக்கு பேர் வந்து புரூக்லின் எக்லிஷியா. அந்த புரூக்லின் எக்லிஷியாலேயே வந்து அங்க இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாருன்னா இன்வைட் பண்றாரு. பிரதர்ஸ்களையும் இன்வைட் பண்றாரு, பில்கிரிம் பிரதர்ஸையும் பழைய ஊழியர்களையும் இன்வைட் பண்றாரு. அங்க இருக்கிற மினிஸ்டரையும் இன்வைட் பண்ணிட்டு சில டேபிள் எல்லாம் அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிட்டு பிரதரையும் அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி அந்த இடத்துல வந்து ரசல் பிரதர் உட்கார வச்சுட்டு ஒரு பிரதர் தான் லீட் பண்ணியிருக்காரு. அவர் லீட் பண்றதுனால ஒரு பிரதர் லீட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுவாரு. அப்படி கூப்பிடும்போது செல்ஃபா ஒருத்தரை வந்து ஒரு 2 நிமிஷம் அவரை பத்தி பேசிட்டு போயிட்டு அந்த இடத்துல உட்காருவாரு. அப்படி ஒவ்வொருத்தரும் பேசிட்டே இருக்கும்போது பெஞ்சமின் பார்டன் பிரதரோட பெஞ்ச் வந்துடும். அந்த ஒரு ரோ வந்த உடனே பிரதர் என்ன சொல்லிட்டாரா, ரெவரண்ட் பார்டன் சொல்லிட்டாராம். ரெவரண்ட் பார்டன் உடனே இவருக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிட்டு, என்னடா லீட் பண்றது நம்ம பிரதரு என்ன போயிட்டு ரெவரண்ட் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. 2-3 டைம் மிஸ்டர் ரெவரண்ட் பார்டன் சொன்ன உடனே கூட இவர் எந்திரிச்சே போகணும். ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்குது இவருக்குள்ள. பின்னாடி இருக்கிறவங்க என்ன சொல்ற, பார்டன் உங்களை தான் கூப்பிடுறாங்கன்னா ஒரு போவே காணும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்ப அதே பிரதர் என்னன்னு கூப்பிட்டாருன்னா, பிரதர் பார்டன் அப்படின்னு உடனே இவர் என்ன ஆனார்னா எந்திரிச்சு அப்பதான் போனாரும். போயிட்டு எல்லாம் பேசிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சிட்ட உடனே ஏன் பிரதர் என்ன வந்து ரெவரண்ட் பார்டன் சொன்னாருன்னு சொல்லிட்டு அது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு உறுத்தலாவே இருந்தான். அப்போ கேட்கும்போது, பிரதர் உங்க பக்கத்துல உட்காந்துருந்தாருல ஒரு மினிஸ்டர், அவர் பேரும் பார்டன், அவர் மினிஸ்டரு, அதனாலதான் அவர் வந்து ரெவரண்ட் பார்டன், அதாவது கனத்துக்குரிய பார்டனே நீங்க வாங்க அப்படின்னு அவரை கூப்பிட்டேன். ஆனா 2-3 டைம் கூப்பிட்டேன், ஆனா அவர் எந்திரிச்சே வரல. சோ அவர் எந்திரிச்சே வராதனாலதான் அடுத்தது நீங்க இருந்தல பிரதர் பார்டன் அவங்க கூப்பிட்டேன். பிரதருக்கு அப்பதான் வந்து ஒரு நார்மல் நிலைமைக்கு வந்தாராம். சோ பிரதர் இதுல என்ன ஒரு பாயிண்ட வந்து மென்ஷன் பண்ண விரும்புறாருன்னா, சின்ன விஷயங்களை நம்மள வந்து ஒருத்தர் வந்து அப்ரிசியேஷன் பண்றாங்க, நம்ம செய்யக்கூடிய ஒர்க்கை வந்து ஒருத்தர் வந்து பிரதர் நீங்க சூப்பரா பண்றீங்க வெல்டன் அப்படின்னு சொல்ற டைம் வந்ததுன்னா நமக்குள்ள அந்த ப்ரைடுன்ற விஷயங்கள் வரவே கூடாது. ஏன்னா அவர் ரெவரண்ட் சொன்ன உடனே அவருக்குள்ள ஒரு தூக்கி வாரி போட்டுச்சா, ரொம்ப கஷ்டத்துக்குள்ள போயிட்டு இருக்காரு. சோ பிரதர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த பெருமைன்ற ஒரு விஷயம் நமக்குள்ளவே வந்துடவே கூடாதுன்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. அதனால நம்முடைய மூத்த சகோதரர் சொல்றாரு, ஒருத்தருக்குள்ள ஒரு விஷயத்துல நீங்க அப்ரிசியேஷன் பண்ணும்போது அவருக்குள்ள பெருமைன்ற ஒரு விஷயங்கள் வருதுன்னா அந்த ஒர்க்கை அந்த ஊழியத்தை அந்த பிரதருக்கோ அந்த சிஸ்டருக்கோ என்ன பண்ணாதீங்க, நீங்க கொடுக்காதீங்க. அது கொடுத்தோம்னா அது எங்க போயிட்டு முடிஞ்சிரும்னா ரொம்ப டேஞ்சர்ல போயிட்டு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா 11வது பாயிண்ட், சோரியன் ஸ்கர்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி, நோயை பத்தி சொல்றாரு. இந்த ஸ்கர்வி அதிகபட்சமா யாருக்கு தான் வரும் அப்படின்னா, நிறைய நாள் போட்ல பழைய காலத்துல பாத்தீங்கன்னா அந்த போட்ல தான், இந்த பாய்மர போட்ல தான் வந்து டிராவல் பண்ணுவாங்க. அப்படி டிராவல் பண்ணும்போது அவங்க அந்த போட்டுக்குள்ளே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள அங்க இருக்கிற ஃபுட்டை தான் என்ன பண்ணணும்னா அவங்க சாப்பிட்டாகணும், வேற எந்த ஃபுட்டும் அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அந்த போட்லயே டிராவல் பண்றவங்களுக்கு இந்த அதிகப்படியான இந்த நோய் வந்து அந்த டைம்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் எழுதியிருக்காரு. இதை வந்து ஸ்பிரிச்சுவலா எப்படி கம்பேர் பண்றாருன்னா, சிஸ்டர் அதை வாசிக்கிறார். ஸ்கர்வி என்பது ஒரு விசித்திரமான நோயாக இருந்தது. இந்த ஸ்கர்வின்றது வந்து ஒரு விசித்திரமான நோயா, மேலும் சில விஷயங்களில் இது உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் மாலுமிகளினால் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் ஒரு நோயாகும். அங்கு அவர்கள் மாதக்கணக்கில் சில வகையான உணவுகளை வைத்துக் கொண்டு பாய்மர கப்பல்களில் வாழ வேண்டும். சில ஃபுட் மட்டும் தான் அந்த கப்பல்ல இருக்கும், அந்த போட்ல இருக்கும், அதையே தான் அவங்க சாப்பிட்டு ஆகணும், வேற வழியே கிடையாது. அப்படி சாப்பிட்டு அதுக்குள்ளவே இருக்கிறதுனால இந்த ஒரு வியாதி அவங்களுக்கு வரத்துக்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஆவிக்குரிய ஸ்கர்வி வருவதற்கு காரணம் தேவனுடைய பிள்ளைகளை சந்திக்க தவறியதே ஆகும். சோ ஸ்பிரிச்சுவல்ல இந்த ஸ்கர்வி நமக்குள்ள வருதுன்னா அது எப்படிதான் வரும் அப்படின்னு பிரதர் சொல்றாருன்னா, தேவனுடைய பிள்ளைகளை நம்ம மீட் பண்ணிக்காம ஒரு பிரதர்லி ஃபெல்லோஷிப் இல்லாம நம்ம தனிப்பட்ட விதத்திலேயே நம்ம அப்படி இருந்தோம்னா நமக்குள்ள எது வர ஆரம்பிக்கும்னா இந்த ஸ்கர்வின்ற ஒரு விஷயங்கள் வந்துடும். அதனால தேவனுடைய பிள்ளைகள் வந்து எப்பவுமே அந்த ஒரு ஃபெல்லோஷிப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நம்முடைய அருகாமையில் சகோதரர்கள் யாரும் இல்லை என்றால் தேவன் அதை ஈடு செய்வார். சோ பிரதர் நான் தனியா இருக்கிறேன், சிஸ்டர் நான் தனியா இருக்கிறேன் எப்படி அப்படின்னா தேவனை வந்து அதை அங்கீகரிச்சிடுவார். அது ஒண்ணும் நோ ப்ராப்ளம்.
ஆனா நம்ம பக்கத்திலேயே பிரதர் சிஸ்டர்ஸ் இருந்து மீட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தா நம்ம மீட் பண்ணிக்காம நம்ம தனிப்பட்ட விதத்திலேயே இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ள எது வந்துட்டு இருக்குன்னா இந்த ஸ்கர்வின்ற ஒரு நோய் வந்துட்டு இருக்கு. சோ அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அப்பவுமே என்ன பண்ணணும்னா அப்பப்ப ஃபெல்லோஷிப்ல மீட் பண்ணிட்டே இருக்கணும். தேவனுடைய சத்தியங்களை வந்து நம்ம பேசிட்டே இருக்கணும். அப்படி பேசிட்டே இருந்தாதான் இந்த ஸ்கர்வின்ற ஒரு நோய் நமக்குள்ள வராம நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆசாரிய ஊழியங்கள் பண்ண முடியும். அடுத்ததான் லாஸ்ட் முன்னாடி சிரங்கு ஸ்கேப்டு. இந்த சிரங்கு ஒருத்தருக்குள்ள வந்ததுன்னா அவங்க ஆசாரிய ஊழியம் பண்ணக்கூடாதுன்னு அங்க சொல்லியிருப்பாரு. சோ இது ஸ்பிரிச்சுவலா எப்படி பிரதர் சொல்றாருன்னா, இந்த சிரங்கு வந்தாதான் நம்ம உலகத்திலேயே வந்து ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா, இந்த சிரங்கு பிடிச்ச கையும் இரும்பு பிடிச்ச கையும் சிரங்கு பிடிச்ச கையும் சும்மா இருக்காது, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இச்சிங் மாதிரி பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு இச்சிங் வரும் அப்படின்னா, இவங்க ஆர்வத்தில் ஏற்படும் ஒரு விதமான அரிப்பு. அதுதான் பிரதர் ஆர்வத்தில் ஏற்படும் ஒரு விதமான அரிப்புன்னா, இவங்க சத்தியத்துக்குள்ள இருப்பாங்க, சத்தியத்துக்குள்ளவே இருந்தாலும் எனக்கு புதுசா சொல்லி கொடுங்க சிஸ்டர், புதுசா பேசுங்க சிஸ்டர், புதுசா எதனா டிஸ்கஷன் பண்ணலாம், புதுசு புதுசா புதுசு புதுசா புதுசு புதுசா சொல்லுவாங்க. இந்த புதுசு புதுசான்ற ஒரு விஷயங்களே வந்து ஒருத்தர் பேசுறாருன்னா அது வந்து ஒரு வகையான அரிப்பு. அதாவது உங்களுக்குள்ள எது இருக்குன்னா சிரங்கன்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. இப்ப பெரிய டிஸ்கஷனுக்கு படிச்சு சொல்றாங்க, ஒரு டாபிக் கொடுக்குறாங்க. அந்த டாபிக்ல 4வது பாயிண்ட் இவரு புதுசா இருக்கு, தீர்க்க தரிசனத்தை பத்தியான ஒரு டாபிக்னு வச்சுக்கலாம். மற்றபடி ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 பாயிண்ட் அன்பை பத்தியும் பொறுமையை பத்தியும் இல்ல சகோதர ஃபெலோஷிப் பத்தியும் இருக்குது. இந்த 3 பாயிண்டையும் வந்து இவர் என்ன பண்ண மாட்டாருன்னா படிக்க மாட்டாராம். இவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, புதுசான விஷயம், புதுசா படிச்சு புதுசா அந்த இடத்த போய் நான் சொல்லணும், புதுசா நான் ஷேர் பண்ணணும் அப்படின்ற விஷயத்திலேயே வந்து என்ன பண்ணுவாருன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 விஷயத்தையும் வந்து படிக்கவும் மாட்டாரு. பெரிய டிஸ்கஷன்ல கலந்துக்கும் போது அதுக்கான தேவையான ஒரு ஈடுபாடு அவர் கொடுக்க மாட்டாரு. பொறுமை தானே, அந்த பொறுமையை பத்தி நம்ம என்ன பண்றோம், எப்ப பார்த்தாலும் நம்ம படிச்சுதான் இருக்கோம். பிரதரி ஃபெல்லோஷிப் பத்தி நம்ம எப்பவுமே கேட்டுதான் இருக்கோம், அன்பை பத்தி நம்ம எப்பவுமே டிஸ்கஷன் பண்றோம். ஆனா தீர்க்க தரிசனத்தை வந்து நம்ம ரொம்ப அதிகமா படிக்கிறது இல்ல, பண்றது இல்ல. இந்த புதுசா புதுசா நம்ம தெரிஞ்சுக்கலாம், புதுசு புதுசா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்திலேயே என்ன ஆவாங்கன்னா இவங்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்களாம். இந்த மாதிரியான ஒரு அறிவு வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். சோ ஒரு பிரதர் வந்து பெஞ்சமின் பார்ட்னர் என்ன சொல்லுவாருன்னா, அவர் எப்பெல்லாம் அந்த எக்லிஷாக்கு வராரோ அப்பெல்லாம் அந்த பிரதர் ஓடி போயிட்டு என்ன சொல்லுவாருன்னா, பிரதர் இன்னைக்கு எதனா புதுசா சொல்லுங்க பிரதர், பிரதர் இன்னைக்கு எதனா புதுசா சொல்லுங்க பிரதர், எனக்கு அதை பத்தி சொல்லுங்க, புதுசா புதுசாவே கேட்பாராம். இது ஒரு வகையான தவறான ஒரு அரிப்பு அப்படின்னு சொல்றாரு பிரதர். ஃபர்ஸ்டே போன் பண்ணி கேட்பாராம், இன்னைக்கு யார் வராங்க எக்லிஷாக்கு, பார்டன் பிரதர் வராரு. அப்படியா, என்ன இன்னைக்கு சப்ஜெக்ட், இன்னைக்கு வந்து அன்பை பத்தி எடுக்க போறாரு, அன்பை பத்தியா அப்படின்னா பக்கத்து ஸ்ட்ரீட்ல தான் இருப்பாரு, எக்லிஷாக்கு வரமாட்டாராம். ஏன்னா இடத்த சப்ஜெக்டே தான் எடுக்கிறாங்க, இடத்த பேசிக் சப்ஜெக்டே தான் டிஸ்கஷன் பண்றாங்க, இடத்த காரியங்களை தான் பேசின காரியம் தான் பேசினே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றது இல்லையா. ஆனா அதே புதுசான ஒரு விஷயங்களை இதை பத்தி டீல் பண்றாங்கன்னா 25-30 கிலோமீட்டர் தூரம் தான் நான் ஆயிடுவாருன்னா டிராவல் பண்ணி வந்துடுவாங்க. அந்த மாதிரி பிரதர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க அந்த டைம்ல. அதுதான் இந்த பிரதர் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்றாரு. சோ நம்மளுக்கு தேவன் சில விஷயங்கள் ரொட்டீனா கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஈவில் ஸ்பீக்கிங்க பத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு சப்ஜெக்ட்னா எதுக்காக கொடுக்குறாரு, அதுல வந்து நம்ம என்ன ஆகும்னா டெவலப் ஆகணும், அந்த விஷயங்களை நம்ம மாத்திக்கணும். அதனாலதான் தேவன் அதை கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றது இல்லைன்னா அதை புரிஞ்சுக்காம அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்காம எப்ப பார்த்தாலும் இந்த பிரதரா இந்த சப்ஜெக்ட் தான் பேசுவாரு, இந்த பிரதரா பேசிக் சப்ஜெக்டா தான் பேசுவாரு, இந்த பிரதருக்கு ஒரு வேலையே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட்லயே யோசிச்சுக்கணும். புது புது விஷயங்களை வந்து நம்ம வந்து கேட்கறதுல வந்து நம்ம ரொம்ப ஆர்வமா இருக்கும். அப்படி இருந்தோம்னா ஒரு வகையான இது அரிப்பு. அப்படி இருக்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது, ஆசாரிய ஊழியம் பண்ணவும் முடியாது. கடைசியா விதை நசிக்கணும்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது அன்னகன் ஸ்டோன் புரோக்கன், இது ஒரு மறைவான குறைபாடு, அதாவது சீக்ரெட் ஃபால்ட். இது வெளியில எல்லாம் யாருக்குமே என்ன தெரியாது. அதாவது எப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சுய இன்பம், ஒரு சுயநலம், ஒரு சின்ன சின்ன பெருமை, ஒரு சின்ன சின்ன பாவத்துல வந்து என்ன ஆவாங்கன்னா சந்தோஷப்பட்டுக்குவாங்க. இந்த விதை நசிக்கிற விஷயங்கள் இது யாருக்கும் தெரியாது, இது உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயங்கள். அது போலதான் சின்ன சின்ன சுயநலத்துக்காகவும் சின்ன சின்ன பாவ விஷயங்களுக்காகவும் நம்ம என்ன பண்றதுன்னா நம்ம அதுலயே வந்து திருப்தி ஆகக்கூடிய நிலைமையில் நம்ம இருந்தோம்னா நம்ம கண்டிப்பா எங்க போக முடியாதுன்னா ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அதான் தாவீது சொல்லும் போது
19ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் வாசிங்க. 19ஆம் சங்கீதம் வசனம் 12. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். சின்ன தவறு கூட, சின்ன பாவம் கூட என்கிட்ட இருக்கக்கூடாது. அதை காமிச்சு என்னை சீர்படுத்துங்கன்ற ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களில் நாம் முன்னேற்றம் அடைவதில் சிரமம் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம முன்னேற்றம் அடையிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது அப்படி முன்னேற்றம் அடைய முடியலன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா வெற்றியை தருவார். கண்டிப்பா யார் தருவார்? அழைச்சவர் யார்? கண்டிப்பா வெற்றியை தருவாரு. நம்மளுடைய ஹார்ட்லயும் நம்மளுடைய இன்டென்ஷன் நம்ம எப்படி வச்சுக்கணும்? ரொம்ப பரிசுத்தமா வச்சுக்கணும். வெற்றி நம்மை மட்டுமே சார்ந்தது போல உழைத்து போராட வேண்டும். கண்டிப்பா நம்மளை கூப்பிடுறாரு, கண்டிப்பா நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற ஒரு விசுவாசத்தை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா உற்சாகமா நம்மளுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாள் நம்ம ஓடணும். ஆனால் வெற்றி நமக்கு அளிக்கப்படும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். கண்டிப்பா நம்மளுக்கு அந்த வெற்றி கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அந்த ஹோப் இருக்கணும். அது நமது முயற்சியால் அல்ல, நமது இரட்சகரான இயேசு கிறிஸ்து மூலம் தேவன் தரும் வெற்றியாக அது இருக்கும். நம்ம எந்த விஷயத்துல நம்ம ஜெயிக்க முடியுமானா எந்த விஷயத்துல நம்ம ஜெயிக்க முடியாது. எந்த விஷயத்துக்கு நம்ம மூவ் பண்ணி போனாலும் ஃபர்ஸ்ட் யார் தான் வருவார் அந்த இடத்துலனா நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வருவாரு. எனவே நாம் சோர்வடையும் அதே நேரத்தில் கர்த்தர் நமக்கு உதவியையும் சிறப்பு வெற்றியையும் வழங்க தயாராக இருக்கிறார். தேவனுடைய கிருபையால் ஆசாரியத்துவத்திற்கு நம்மை தகுதியற்றவர்களாக்கும் எதிர்மறை உணர்வுகள் மற்றும் செயல்களை நாம் வெற்றி கொள்வோம். மேலும் அவரது ராஜ்யத்தில் இடம்பெற தகுதியானவர்களாக காணப்படுவோம். கடைசியா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அங்க பழைய ஏற்பாட்டை சொன்னாருங்களா 13 விஷயங்கள் என்னவெல்லாம் சொன்னாரு? அங்கவீனம், குருடன், கை உடைஞ்சம், சப்பானி, பிளாட் நோஸ், சோரியன், ஸ்கர்வி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அங்க இருந்த ஆசாரிய ஊழியம் பண்ண முடியாது. நமக்கு பாக்குறோம். இந்த மாதிரி குறைபாடுகள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தா நம்ம என்ன பண்ண முடியாது? நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து ஆசாரிய ஊழியம் பண்ண முடியாது, ஆசாரியர்களா ஆக முடியாது. அதை மாத்திக்கிறதுக்காக தான் இந்த ஒரு சப்ஜெக்ட். இதெல்லாம் நம்ம மாத்திக்கிட்டு தேவன்கிட்ட என்ன பேர் வாங்கணும்னா, லாஸ்ட் டைம்ல குற்றமற்ற ஆசாரிகளா பேர் வாங்குறது மட்டும் இல்லாம வெல்டன் மை உண்மையும் உத்துவம் உள்ள ஊழியக்காரன் வெல்டன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும்? நம்மளோட பிதாவாகிய தேவன்கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும். அப்படி சர்டிபிகேட் வாங்கி அவருடைய பொற்பாதங்கள் சென்று சேர தேவன் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் கூட தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.